எப்பவுமே அந்த 10 பேரை பார்த்தீங்கன்னா எல்லா சங்கத்திலையும் இருப்பாங்க, உங்க சங்கத்துல கூட இருப்பாங்க அந்த 10 பேர். ஆனா இந்த வேலையும் பார்க்க மாட்டாங்க, கேள்வி மட்டும்தான் கேட்பாங்க. அந்த கேள்வி கேட்கறதுக்குன்னே வீட்டில் ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டே வருவாங்க. ஆனா அந்த கொஸ்டினுக்கு எவனுமே ஆன்சர் பண்ணக்கூடாது, அவங்களே ஆன்சர் பண்ணிடுவாங்க. அவன் மட்டும்தான், அந்த 10 பேர் மட்டும்தான் சங்கத்தோட ஒட்டுமொத்த பிரச்சனையாவே இருக்கும். அந்த 10 பேர் யாருன்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டோம்ப்பா. ஓகே, இன்னும் வந்து அடுத்த தேர்தலில் நிக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். சரி, இந்த தேர்தலில் நின்று பார்த்துக்கலாம். சார் அந்த 10 பேர் இப்ப புதுசா ஒரு 10 பேர் இயக்குனர் கார்த்திக் சுப்ராஜ் சார் அவர்களை மடிக்கிறேன். சங்கம் சார்பாக கார்த்திக் சுப்ராஜ் சார் அவர்களுக்கு மரியாதை செலுத்தப்படுகிறது. ஐநூறு பேரை சமாளிக்கிற எங்களாலேயே முடியல, 25,000 பேரை சமாளிக்கிற செல்வமணி சாரோட நிலைமை எல்லாம் யோசிச்சு பார்த்தோம். அவர் ஜென் நிலைக்கு போயிட்டார் சார். அப்படியே எது கேட்டாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டார். ஸோ சுபாஷ் சார், திருப்பதி பிரதர்ஸ் போஸ் சார், நான் அவர் கூட நிறைய ட்ராவல் பண்ணுவேன். அவர் இந்த சங்கத்துக்குள்ளே வராமல் இருந்த பொருளாளராக நிற்கிறதுக்கு முன்னாடி அப்படியே கொஞ்சம் கூலாக பேசிகிட்டு இருப்பார். இப்போ எல்லாமே ஜம்ப் கட்டு தான் சார். அந்த கட்டிங்லாம் நாங்கள் தான் பண்ணணும், தயவு செஞ்சு நீங்கள் பண்ணக்கூடாது, உங்கள்கிட்ட கார்டு கிடையாது, இப்படியே தான் சொல்லிட்டு இருக்கேன் அவர்கிட்ட. ஜம்ப் கட்டிங்கு, இப்போ அவர் விதவிதமாக எடிட்டிங்கில் நிறைய கட்டிங், ஃபோன் பேசினாலே அவர் வேறு மாதிரி ஆகிடுறாரு. ஏன்னா சங்கம் வந்து ஒரு விதமான நம்மளை ஒரு டென்ஷனுக்கு கொண்டு வந்துடும், அது ஆட்டோமேட்டிக்காக டென்ஷனுக்கு கொண்டு வந்துடும். சங்கம் முக்கியம்தான், அதை விட குடும்பங்கள் முக்கியம், அதை விட நம்மளோட தொழில் முக்கியம், இது எல்லாமே இருக்குது. அடுத்து வந்து இங்கே 2 சங்கம், அதாவது தயாரிப்பாளர் சங்கத்துலேருந்து வந்திருக்கீங்க. உங்கள் எல்லாருக்கும் ஒரு எங்களை பார்த்துங்க, அடுத்து உங்கள்கிட்ட சம்பள பேச்சுவார்த்தைக்கு வரோம். இல்லை, கதிரேசன் சாருக்கு மட்டும் அந்த டைமில் ஏதாவது ஃப்ளைட் டிக்கெட் போட்டு கொடுத்து ஃபாரின் அனுப்பிட்டீங்கன்னா அந்த டேட்டில் நாங்கள் பேசிட்டு போயிடுவோம். ஏன்னா ஒருத்தர்கிட்ட பேசுறதே எங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை. அவர் சங்கத்தில் வந்து உட்காந்து பேசினாருன்னு வச்சுக்கோங்களேன், எங்களுக்கு எதுவுமே கிடைக்காது. அதனால அவரெல்லாம் அந்த டயத்தில் கொஞ்சம் ஃபாரினுக்கு அனுப்பிச்சிட்டு அந்த டிக்கெட் செலவு கூட நாங்கள் நிர்வாகம் எடுத்துக்கிறோம். ஏன்னா அவர்கிட்டலாம் பேசி முடியாது. கதிரேசன் சார்ட்டெல்லாம் நம்ம 100 ரூபா கேட்டோம்னா அவர் திருப்பி நம்மள்ட்ட ஒரு 100 ரூபா கேட்டு வாங்கிட்டு போயிடுவாரு. ஸோ அதனால வந்து அந்த மாதிரி சில நன்மைகள் எல்லாம் தனஞ்சன் சார், அதை நீங்கள் தான் கொஞ்சம் பார்த்துக்கணும். எங்களுக்கான சம்பள விஷயங்கள்லாம் அடுத்து வருது, பார்த்து கொஞ்சம் செஞ்சு கொடுங்க. எல்லா சங்கங்களுக்கும் நான் தனிப்பட்ட முறையில் பேசலை, 23 கிராஃப்ட் இருக்கோம், பாவம் நாங்கள்லாம், பார்த்து கொஞ்சம் செஞ்சுருங்க சார். ஸோ இந்த இவ்வளோ பிரச்சனைகள் நடுவுலையும் செல்வமணி சார் வந்து எப்படி இந்த இடத்துக்குள்ள இவ்வளோ எனர்ஜியாக உட்காந்துருக்கார் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு சின்ன இன்சிடென்ட் என்னோட யூனியனில் நடந்துச்சு. இப்போ இந்த எலெக்ஷனில் அந்த மெம்பர் பேர் வந்து சதாச்சரன் அப்படின்னு சொல்லிட்டு எலெக்ஷனுக்கு வர முடியாதுன்னு ஒரு மெசேஜ் பண்ணியிருந்தார் சார். ஒய் சார்னு போட்டேன், பதில் வந்து பர்சனல் ரீசன் அப்படின்னு போட்டிருந்தார். திருப்பி சரி கால் பண்ணிவிடுவோன்னு பண்ணேன். இல்லைப்பா, நான் காவேரி ஹாஸ்பிட்டலில் வந்து பைபாஸ் சர்ஜரிக்காக மண்டே வந்து எங்களுக்கு எலெக்ஷன் சண்டே, மண்டே நான் வந்து அதுக்கு முதல்ல மண்டேல அவர் சொல்கிறார், மண்டே வந்து நான் அட்மிட் ஆகுறேன், பைபாஸ் சர்ஜரி, அதனால் நான் வரமாட்டேன், நான் முடிஞ்சதுக்கு பிறகு மீட் பண்ணுறேன் அப்படின்னாரு. எலெக்ஷன் அன்னைக்கு அவர் திருப்பி எனக்கு கால் பண்ணார், பண்ணிட்டு சொன்னார், நான் எலெக்ஷனுக்கு வரேன் ஓட் போட. சார் சர்ஜரி அப்படின்னா அதெல்லாம் முடிஞ்சிருச்சு, ஆனாலும் எனக்கு வந்து யூனியனில் வந்து ஓட்டு போடணும், நீங்களாம் எனக்கு வேணும்னு தேவைப்படுது, அதனால் நான் வந்து உங்களுக்கு ஓட் போடணும் அப்படின்னாரு. சார் நாங்கள்லாம் ஜெயிச்சிருவோம் சார், நீங்கள் ஏன் சார் இவ்வளோ கஷ்டப்பட்டு வரீங்க? இல்லைப்பா, எனக்கு வந்து சர்ஜரி தான் பண்ணியிருக்காங்க, அந்த இடத்துல வந்து தண்ணி நிற்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, வேர்வைப்படக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, அதனால் வந்து அது வடாமல் மட்டும் பார்த்துக்கிறேன், மியூசிக் யூனியனை பொறுத்தவரையும் ஷீட்டு கொஞ்சம் வந்தோன்னே அனுப்பிச்சிருங்கப்பா அப்படின்னாரு. இல்லை சார் வேணான்னு நான் பலமுறை சொல்லி அவர் வந்துட்டு ஓட்டு போட்டு போனார். அதெல்லாம் வந்து அவர் சொல்லிட்டு போன வார்த்தை என்னென்னா, சங்கமுக்கெல்லாம் இது மாதிரி வந்தால் தான் இப்போ ஆக்டிவாக இருக்கும், இது மாதிரி நானும் என்கரேஜ் பண்ணாதான் நீங்களும் வேலை பார்ப்பீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் சொன்னார். இந்த ஒரு வாழ்த்து மட்டுமே இந்த சங்கத்துக்குள்ள வேலை பார்க்கணுங்கிற தூண்டுதலை நமக்கு கொடுத்துச்சு. இதே மாதிரி பல வாழ்த்துக்கள் செல்வமணி சார் வாங்கியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதனால மட்டும்தான் அவரால் இந்த எனர்ஜியோட இவ்வளவு பிரச்சனைகளுக்குள்ள, ஏன்னா 500 பேரை வச்சுட்டு எங்களால் சமாளிக்க முடியலைங்கன்னா அவர் 25,000 பேரை வச்சு எப்படி சமாளிப்பாருன்னா, இந்த ஏதோ ஒரு எனர்ஜி இருந்துகிட்டே இருந்தால் மட்டும்தான் எந்த மனிதனாலும்
ஃபியூல் இல்லைன்னா ஓட முடியாது. அந்த ஃபியூல் வந்தது தான். ஸோ இந்த சங்கத்தோட விழாவிற்காக நீங்கள் இவ்வளோ தூரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி வந்திருக்க நண்பர்கள், சங்க உறுப்பினர்கள், சகோதர சங்க உறுப்பினர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் காலை வணக்கம். 2026-29 தேர்தலில் எடிட்டர் யூனியனில் வெற்றி பெற்ற தலைவர் மற்றும் நிர்வாகிகள் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் அனைவருக்கும் மற்றும் விருதுகளை பெற்ற எடிட்டர்கள் அனைவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கோபி சொன்னார், ஒரு சங்கத்தை நடத்தும் போது எவ்வளோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னார். 2வது டைம் தான் வந்திருக்காரு. 2வது டைமுக்கே வந்து அவ்வளோ டயர்டாக இருக்காரு அப்படின்னா, ஸோ பல சங்கத்தை நடத்தக்கூடியவங்க எவ்வளோ போராடி வந்திருப்பாங்க. இது வந்து எப்படின்னா, ஒரு எப்பவுமே எல்லா சங்கத்திலும் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 5 பேர் 10 பேர் வந்து அந்த சங்கத்தை பேரை கெடுக்கிறதுக்குன்னு சில பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வேலையே கிடையாது. காலை எந்திரிச்ச உடனே அந்த வாட்ஸ்அப் வந்தாலும் வந்துச்சு பார்த்தீங்க அப்படின்னா, டக்குன்னு போட வேண்டியது, ஒரு ரெக்கார்ட் பண்ண வேண்டியது, ஆனால் போட வேண்டியது, திட்ட வேண்டியது. இது என்னன்னா, நம்ம நல்லா சங்கத்தை நடத்தணும்னு நினைக்கக்கூடியவங்களை கூட மைண்ட் டைவர்ட் பண்ணுறதுக்காக அவங்க செய்யக்கூடிய வேலை. ஸோ இதை நம்ம பொருட்படுத்த வேணாம். ஏன்னா நம்ம எல்லாரையுமே சினிமாவை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு எல்லாருக்குமே இருக்குது. இப்போ ஒரு கேமராமேனாக இருக்கட்டும், ஒரு எடிட்டராக இருக்கட்டும், ஒரு ஐஏஎஸ்ஸுக்கும் ஒரு ஐபிஎஸ்ஸுக்கும் கிடைக்கக்கூடிய மரியாதை, பெயர், புகழ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கிடைக்குது. ஒரு கூகுளில் போயிட்டு இந்த படத்தோட எடிட்டர் இவர் அப்படின்னு போட்டிங்கன்னா டக்குன்னு தெரியும். இந்த கேமராமேனோட பேரை வந்து போட்டு கிடைக்கும். ஸோ இது யாருக்கு கிடைக்குது? ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸோட ரேஞ்சில் தான் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ அப்போ ஏற்பட்ட பெயரையும் புகழையும் கொடுக்கக்கூடியதான் சினிமா. அப்போ அந்த சினிமாவை காப்பாற்றுறதுக்கு வந்து நம்ம எல்லாருமே இருக்கணும். உங்களுக்கு வந்துட்டு எல்லாருமே பொறுப்பாக இருக்கணும். இப்போ தமிழில் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 200 சில்லற படங்கள் ரெடி ஆகுது. தெலுங்குல அதே பார்த்தீங்கன்னா 200 சில்லற படங்கள் ரெடி ஆகுது. ஹிந்திலையும் 200 சில்லற படம் ரெடி ஆகுது. மலையாளத்தில் 100 சில்லற படங்கள், கன்னடத்தில் 100 படங்கள், பெங்காலி, ஒரிசா ஓவராலாக பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 850 படங்கள் வந்து ஃபார் இயர் வந்து இந்தியா ஃபுல்லாக ப்ரொடக்ஷன் ஆகுது. பட் இதில் ஓடிடி சாட்டிலுக்கு தேவையான படங்கள்ங்கிறது அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 250லேருந்து 300 படங்கள் தான் தேவைகளாகவே இருக்குது. ஸோ மிச்ச படங்கள் அவங்களுக்கு தேவை கிடையாது. என்ன ரீசன் அப்படின்னா, நான் நேற்று கூட பேராசரகமாக பேசினேன். ஒரு 5 கோடி வாங்கக்கூடிய ஹீரோவுக்கு நம்ம என்ன பண்ணோம், 25 கோடி ரூபாய்னு போய் வச்சிட்டோம். ஒரு 10 கோடி ரூபாய்க்கு வாங்கக்கூடிய ஹீரோவுக்கு ஒரு 50 கோடி ரூபாய்னு பண்ணி வச்சிட்டோம். ஸோ ஓடிடி வந்து ஒரு கார்பரேட் கம்பெனி. ஒரு வருஷத்துக்கு ஒரு 500 கோடி இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பிரேக் அவுண்ட் இருக்கணும், இல்லை ஒரு ப்ராஃபிட் இருக்கணும். ஸோ லாஸுக்கு அவங்க பண்ண மாட்டாங்க. நம்ம என்ன பண்ணிட்டோம், ஒரு 10 கோடி விற்கக்கூடிய ஒரு ஓடிடி சேட்டலைட் படத்தை வந்து 40 கோடி 50 கோடின்னு போட்டு 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 விற்று, ஸோ இப்போ அந்த கம்பெனிக்காரங்க எல்லாமே என்ன பண்ணிட்டாங்க, டோட்டலாக ரிவர்ஸ் ஆகிட்டாங்க. இன்றைக்கி இந்தியாவில் இருக்கக்கூடிய படங்கள் 60% படங்கள் வந்து ஓடிடி சேட்டலைட் யாரும் வாங்குறது கிடையாது. ஆல்மோஸ்ட் முடிஞ்ச படங்களுக்கு சொல்கிறேன், முடிஞ்ச படங்களுக்கு விலையும் வந்து ரொம்ப கட்டா பண்ணி கேட்குறாங்க. ஸோ மிச்ச வருஷம் இப்போ சொன்னால் தமிழில் 200 படம் ரெடியானு வச்சுங்களேன், அது ஆல்மோஸ்ட் 150 படம் வந்து சின்ன படம் தான். ஏ கேட்டகரி பி கேட்டகரின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு 50 படம் இருக்கும். மிச்சம் 10 கோடி கீழே இருக்கக்கூடிய படங்கள் பார்த்தீங்கன்னா 150 படங்கள் சின்ன படங்கள் தான். இந்த 200 படங்கள் எவ்வளோ வெற்றி ஆகுது, ஒரு 18% 15% வெற்றி ஆகுது. ஸோ 10% படம் வந்து பிரேக்கன் ஆகுது. மிச்சம் ஓவராலாக பார்த்தீங்கன்னா 70% படங்கள் வந்து ஒன்று லாஸ் ஆகுது, இதாகுது. ஆனால் இதையும் தாண்டி எப்படி வந்து ஒரு டெக்னீஷியனாக வந்தால் ஜெயிக்கணும்னு நினைக்கிற மாதிரி தான் தயாரிப்பாளரும் இந்த படத்தில் ஜெயிச்சிட மாட்டோமா, அடுத்த படத்தில் ஜெயிச்சிட மாட்டோமா அப்படின்னு தான் போராடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஒரு தயாரிப்பாளர் ஜெயிச்சிட்டாருன்னா அவர் கொண்டு போய் ப்ராப்பர்ட்டிலாம் வாங்க மாட்டார், நடிகரோட ப்ராப்பர்ட்டி வாங்குவாங்க. ஆனால் அந்த பிடிச்ச என்ன பண்ண அடுத்து இமீடியட் ஒரு 3 படம் பூஜை போடுவார், திரும்ப ஒரு தொழில் தான் பண்ணுவார். ஆனால் அப்போ அந்த தொழிலாளிகள் வந்து என்ன நினைக்கணும், தயாரிப்பாளரையும் காப்பாற்றுறதுக்காக. ஏன்னா சில எடிட்டர்கள்லாம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறேன்னா 23 கிராஃப்ட் இது, இதை தாண்டி பல லட்சம் பேருக்கு ஒரு தயாரிப்பாளர் வேலை கொடுக்குறாப்புல. ஆனால் அந்த தயாரிப்பாளருக்கு வந்து சரியான மரியாதை சில பேர் கொடுக்குறதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பல தயாரிப்பாளர் வந்து சங்கத்தில் கம்ப்ளைண்ட்டாகவே கொடுத்துருக்காங்க. என்னென்னு கேட்டால் சார் அவர் காமிக்கக்கூடாங்கிறாரு, பண்ணக்கூடாங்கிறாரு. என்ன இருந்தாலும் காசு போகிற முதலாளி தானே. ஒரு 5 லட்ச ரூபாய்க்கு நீ நகையை வச்சு அடகு வாங்க போனீங்கன்னா எவ்வளோ ஃபார்மாலிட்டி இருக்குது. அதுக்கே ஆதாரம் கொடுங்க, அதை கொடுங்க, நோண்டி போடுங்க, வெயிட் விழுந்துச்சுன்னா எனக்கு இவ்வளோ தான் கொடுப்போம், அது 3 மாதம் திருப்பி கொடுத்தோன்னு சொல்லி. அப்போ ஒரு படத்துக்கு படம் வாங்கி ஒரு 25 லட்ச ரூபா 50 லட்ச ரூபாய் கடை வாங்குறீங்கன்னா
தெரியும், சிவா சாருக்கெல்லாம் தெரியும் எத்தனை புற நோட்டு கொடுக்கணும், எத்தனை செக்கு கொடுக்கணும், எத்தனை பிளாங்க் பேப்பர் கொடுக்கணும். அப்பெல்லாம் கொடுத்து தான் வர்றாங்க. என்னென்னா சினிமாவில் ஒரு பேஷன், இதில் ஜெயிச்சிட மாட்டோமா அதில் ஜெயிச்சிட மாட்டோம்னு சொல்லி. அதெல்லாம் சினிமாவில் பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு தயாரிப்பாளர்களுக்கு மட்டும் கிடையாது, இயக்குநர்களுக்கு இருக்குது, ஒட்டுமொத்த 23 கிராஃப்ட்டுகளுக்கு இருக்குது. அதனால் இனிமேல் வரக்கூடிய படங்கள் என்ன சொல்கிறேன்னா, 50 நாள் படங்கள்லாம் ஷூட்டிங் பிளான் பண்ணாதீங்க. குறைஞ்சபட்சம் சின்ன படங்கள் ஒரு 30 நாள் 30 நாள் பிளான் ப்ரீ ஒர்க்ஸ் பண்ணிக்கோங்க, கண்டென்ட் பேஸ் பண்ணுங்க. ஸோ இப்போ ஒரு வருஷ காலமாக பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் சினிமாவில் வந்து ட்ரெண்டு மாதிரி ஒரு கண்டென்ட் பேஸ், கதை பேஸாக வந்துகிட்டு இருக்கு. கதாநாயகர்கள்ங்கிற மாதிரி வந்து கதையாக வந்துகிட்டு இருக்கு உங்களுக்கு. இப்போ கேரளாவில் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கேரளா அதே மாதிரி ஒரே ஷெட்யூல் போகிறாங்க, பிளான் பண்ணி முடிச்சுறாங்க உங்களுக்கு வந்து. இனிமேல் எல்லாருமே பார்த்தீங்கன்னா, நான் கூட சொல்கிறேன், இனிமேல் பெரிய படம் எடுக்க மாட்டேன். நான் 5 கோடி 6 கோடி படம் எடுக்க முடிவு விட்டுட்டேன் உங்களுக்கு வந்துட்டு. எதுக்கு போய் நம்ம எங்கேயோ உழைச்சி யாருக்கோ போய் கொடுத்து எதுக்கு ட்ரால் ஆகிக்கிட்டு இருக்கிறோம் உங்களுக்கு. அதனால் பாதுகாக்கக்கூடிய எடிட்டர் யூனிட், அதாவது ஒன்று பார்த்தீங்கன்னா படம் எடுக்கும்போது டைரக்டர் சில ஷார்ட்ஸை மிஸ் பண்ணிடலாம், கேமராமேன் சில ஷார்ட்ஸை மிஸ் பண்ணிடலாம். ஆனால் அதை மேட்ச் பண்ணி ஒரு வாய்ஸ் ஓலை கட்ட கொடுத்து கொண்டு வரலான்னு பண்ணக்கூடிய எடிட்டர், அதையும் பேலன்ஸ் பண்ணக்கூடியவர் ஆர்ஆர் மிஸ் டைரக்டர். ஸோ இது எல்லாம் சேர்ந்தாதான் ஒரு சினிமா வெற்றிங்கிறது. அதனால் அந்த பங்களிப்பு எடிட்டர் யூனியனுக்கு இருக்குது. நீங்களும் சிறந்த நல்லபடியாக பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இருக்கும் பெரியோர்களுக்கும் இங்கு வந்திருக்கும் அனைத்து படத்தொகுப்பாளர்களுக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கம். முதல்ல வெற்றி அடைஞ்சு இன்னைக்கு பதவி ஏற்றுட்டு கோபி சார், அதுக்கு பிறகு வந்து உமாசங்கர் சார் அண்ட் அசோக் மேத்தா சார் எல்லோருக்கும், வைஸ் பிரசிடென்ட்ஸ், ஜாயின்ட் செக்ரட்டரிஸ், இசி மெம்பர்ஸ் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். என்னை வந்து கோபி வந்து நல்லா கோத்து விட்டு போகிறாரு. அதாவது அவர் வந்து கொடுக்க மாட்டாராம் சம்பளம். நான் வந்து என்ன செல்வமணி சார், நம்ம தனஞ்சயன் வந்து அப்படியே ஃப்ரீயாக கொடுத்துருவாரு அப்படின்றாரு. நாளைக்கு நம்ம மீட்டிங் நெகோசியேஷனையும் எனக்கு கூட மாட்டார் கதிரை சார். நீ வந்து உட்காராத, நிறைய சம்பளத்தை போட்டு கொடுத்துரு அப்படின்னு சொல்லி எடுப்பதற்கு. கோபி அதை நம்ம குவைட்டாக நமக்குள்ளே பேசிக்கலாம், எவ்வளோ மினிமம் சம்பளம் நம்ம என்ஷூர் பண்ணி ஆகணும் எடிட்டர்ஸ்க்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. என்னை பொறுத்தவரையும் ஒரு திரைப்படம் பல பேர் சொன்னது தான், ஒரு திரைப்படம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் மட்டும் உருவாகலை, எடிட்டிங் ஸ்பாட்டில் தான் உருவாகுது. எடிட்டிங்கில் தான் எடிட்டர்ஸ் தான் ஒரு திரைப்படத்தை கொடுக்குறீங்க. என்னை பொறுத்தவரையும் நான் வந்து 3 பேர்கிட்ட தான் ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்பேன். நான் ஒரு தயாரிப்பாளராக அங்கே வந்து ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் என்னுடைய ப்ரொடக்ஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, எப்படி காஸ்ட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு டைரக்டர், எடிட்டர்கிட்ட தான் உட்காந்துட்டே இருப்பேன். தொடர்ந்து எடிட்டர் வந்து எப்படி எனக்கு படத்தை கொண்டு வந்து கொடுக்குறாரு, என்ன கதை நம்ம கேட்டோமோ அந்த கதை மாதிரி டைரக்டர் எடுத்துகிட்டு இருக்காரா. ஏன்னா டைரக்டர் வந்து சினிமாட்டோகிராஃபர் வந்து டைரக்டர் சொன்ன மாதிரி எடுத்து தரப்போறாரு. ஆனால் ரியலாக ஒரு எடிட்டர் வந்து எனக்கு ஃபீட்பேக் கொடுத்துட்டே இருப்பார். என்னோட எல்லா எடிட்டர்ஸும் எனக்கு வந்து ஃபோன் பண்ணி சொல்லிகிட்டே இருப்பாங்க. எவ்ரிடே எனக்கு வந்து இப்போ லவ்னு ஒரு படத்தை நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். அந்த படம் முடியும் போது எவ்ரிடே எனக்கு ஸ்ரீகாந்த் சார் வந்து நைட்டு கால் பண்ணுவார், 11 மணிக்கு கால் பண்ணுவார். சார் ஃபுட் ரஷ் வந்துடுச்சு, நான் பார்த்தேன், நல்லா வந்துட்டுருக்கு. அதுதான் எனக்கு ஒரு நிம்மதியாக இருக்கும். சரி, நல்ல படம் வந்துட்டுருக்கு, நல்லா எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு. ஒரு எடிட்டர்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அவ்வளோ பெருசாக இருக்குது. அவர் இல்லைன்னா சரி படமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான பதவியில், முக்கியமான பொறுப்பில் நீங்கள்லாம் இருக்கீங்க. என்னை பொறுத்தவரையும் சம்பளங்கள் வரும்போது யூ ஆல் டிசர்வ் த பெஸ்ட். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா டைரக்டர், மியூசிக் டைரக்டர், சினிமாட்டோகிராஃபருக்கு ஒரு பெஸ்ட்டான சேலரி எல்லோருக்குமே வந்து எடிட்டருக்கு கண்டிப்பாக கொடுக்கணும். ஆனால் படத்தை வந்து இவ்வளோ ரஷஸ் வந்து அந்த ரஷஸ் எல்லாம் தலைமையில் எடுத்துக்கிட்டு அதை கரெக்டாக அசம்பிள் பண்ணி ஒரு சிறப்பான படைப்பாக உருவாக்கி ஒரு தயாரிப்பாளருக்கு காமிக்கும் போது ரஃப் மியூசிக் எல்லாம் போட்டு அந்த ஒரு படைப்பு எப்படி வந்து ஒரு டைரக்டர் விரும்பினாரோ அந்த மாதிரி படத்தை காமிக்கிறது நீங்கள் தான். ஒரு நம்பிக்கையை கொடுக்கறதே, ஒரு தயாரிப்பாளருக்கு நம்பிக்கை கொடுக்கறதே படத்தொகுப்பாளர் தான். அப்படிப்பட்ட ஒரு பொறுப்பில் இருக்கிற நீங்கள், யூ டிசர்வ் த பெஸ்ட். நீங்கள் வந்து என்றைக்குமே இதே மாதிரி இன்னும் சிறப்பாக பணியாற்றிட்டே இருக்கணும். ஒரு திரைப்படம் வெற்றி அடையத்துக்கு நீங்கள் உதவி பண்ணணும். இந்த நேரத்தில் 2 விஷயம் மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். படத்தொகுப்பாளர் அனைவருக்கும் ஒரே கோரிக்கை என்னென்னா, படம் நீங்கள் சைன் பண்ணும்போது ஸ்பாட் எடிட் இல்லாமல் படத்தை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்காதீங்கன்னு உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா இன்றைக்கி நிறைய பேட்ச் ஒர்க் வர்றதுக்கு காரணமே வந்து ஸ்பாட் எடிட் இல்லாமல் அங்கே அவங்க எடுத்துகிட்டு டைரக்டர் எடுத்துகிட்டு வந்த பிறகு எடிட்டில் பார்த்துட்டு இது இல்லை, அந்த ஷாட் இல்லை, இந்த ஷாட் இல்லைன்னு வருது. இன்றைக்கி நிறைய படங்களுக்கு ஸ்பாட் எடிட் நடந்துட்டுருக்கு. ஆனால் அதை கம்பல்சரி பண்ணுங்கன்னு உங்களை எல்லோரும் நான் வந்து கேட்டுக்கிறேன். நீங்கள் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணுங்கள், சார் என்ன சார் ஒரு ஸ்பாட் எடிட்டருக்கு வந்து 2500 ரூபாய் நீங்கள் வந்து பாட்டா கொடுக்க போகிறீங்க, அவர் அங்கே வரப்போகிறாரு, அதுக்கான காஸ்ட் ரொம்ப கம்மி. ஆனால் அந்த ஸ்பாட்லேயே இருந்துக்கிட்டு நீங்கள் வந்து கண்டிப்பாக பெரிய லெவலில் வேல்யூ எடிஷன் பண்ண முடியும் உங்கள் அசிஸ்டன்ட் மூலமாக. ஒரு ஃபுட்டேஜும் பார்த்து கரெக்டாக என்ன அந்த சீனில் என்ன எடுக்கணுமோ அதை எடுத்து முடிச்சிருங்க.
அதை வந்து பெண்டிங் வைக்க வேணாம், ஷார்ட்ஸ் பெண்டிங் வைக்க வேணாம். இன்றைக்கி நிறைய திரைப்படங்கள் இருக்கிற பிரச்சனையே பார்த்தீங்கன்னா பேட்ச் ஒர்க்குன்னு 10 நாள் 5 நாள் அப்படின்னு திருப்பி காஸ்ட் வரது தான். அதுக்கு காரணமே வந்து இந்த ஸ்பாட் எடிட் இல்லாமல் டைரக்டருடைய கான்ஃபிடென்ஸில் ஒரு படம் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, எடிட்டர் இல்லாமல் அந்த இடத்துல சினிமாட்டோகிராஃபர் டைரக்டர் சொன்னதை பண்ணி கொடுத்துட்றாங்க. ஃபைனலாக வரும்போது இவ்வளோ பேட்ச் இருக்குது, பேட்ச் ஒர்க் இத்தனை நாள் பண்ண வேண்டியிருக்குன்னு நிறைய பேர் கிண்டல் பண்ணிகிட்டே இருக்காங்க. பேட்ச் ஒர்க்குன்னு 10 நாள் பண்ணுறாங்க, 5 நாள் பண்ணுறாங்கன்னு. அது நடைபெறாமல் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்களாம் அதை வந்து ஒரு ரிக்வெஸ்ட்டாக முதல்ல சைன் பண்ணும்போதே சொல்லிடுங்க, சார் ஸ்பாட் எடிட்டரோட தான் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நாங்கள் இந்த படத்தை எடுத்து முடிச்சிருக்கோம், நம்ப மாட்டீங்க, ஒரு பேட்ச் ஒர்க்கும் இல்லை, கம்ப்ளீட்டாக வந்து ஸ்பாட் எடிட்டரோட. ஸ்ரீகாந்த் சார் எவ்ரிடே சொல்லிகிட்டே இருந்தார். அந்த டைரக்டருக்கு வந்து கிளியராக தெரியும் என்ன எடுத்து முடிக்கணும்னு சொல்லிட்டு. 42 நாளில் படத்தை எடுத்து முடிக்கிறோம், ஸ்பாட் எடிட்டில் எல்லாம் பண்ணி படமாக ஃபைனலாக காமிக்கிறாரு. காமிச்ச உடனே ஒன்றுமே பேட்ச் ஒர்க்கே இல்லை. நான் கேட்டேன், இல்லை சார் பர்ஃபெக்டாக வந்துருச்சு, எல்லாமே கரெக்டாக எடுத்து கொடுத்துட்டாங்க அப்படின்னு. ஒரு சின்ன படத்துக்கு இதெல்லாம் மிகப்பெரிய சப்போர்ட். நீங்கள் பேட்ச் ஒர்க்குன்னு இன்னும் 3 நாள் கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு 4 லட்ச ரூபா செலவு பண்ணணுன்றது பெரிய சிக்கல். ஏன்னா பேட்ச் ஒர்க்குன்னா அவ்வளோ சிம்பிள் இல்லை. கேமரா வேணும், யூனிட் வேணும், ஆர்ட் டைரக்டர் வேணும், எல்லாரும் வேணும், அப்புறம் ஆர்டிஸ்ட் வரணும், அவங்களுடைய அசிஸ்டன்ட் சம்பளம் கொடுக்கணும், ட்ராவல் கொடுக்கணும், அப்புறம் ஃபுட்டு கொடுக்கணும்னு வரும்போது பேட்ச் ஒர்க்கே பெரிய காஸ்ட் ஆகிடும். ஸோ அப்படிப்பட்ட விஷயங்களை தவிர்க்கணும்னா நீங்கள் கண்டிப்பாக ஸ்பாட் எடிட்டில் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். அட் த சேம் டைம் நிறைய இங்கே எடிட்டர்ஸ்க்கு வந்து இன்னைக்கு ஒரு விஷயம் என்னென்னா, ட்ரெய்லர் இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு உங்கள் எல்லாருக்கும் நான் தெரியப்படுத்த விரும்புகிறேன். ஒரு ட்ரெய்லர் எடிட் எவ்வளோ முக்கியம், இது வந்து நிறைய எடிட்டர்ஸ் வந்து அதை ஃபோக்கஸ் பண்ணலையோ அப்படின்னு தோணுது. இன்றைக்கி என்ன ஆகுதுன்னா, ஒரு படத்துக்கு ஒரு ட்ரெய்லர், ட்ரெய்லர் எடுக்கிறதுக்கு ஒரு ட்ரெய்லர், படத்துக்கு ஒரு எடிட்டர், படத்தை ட்ரெய்லர் பண்ணுறதுக்கு இன்னொரு எடிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு எக்ஸ்ட்ரா சம்பளம் கொடுக்க வேண்டிய சுச்சுவேஷனில் இன்றைக்கி தயாரிப்பாளர்கள் இருக்கோம். நாங்கள் எப்படின்னா, நம்ம எடிட்டரால் வந்து ட்ரெய்லர் பண்ண முடியல, அப்போ என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை, ட்ரெய்லர் உருவாக்குறதுக்கு இன்னொரு எடிட்டர் நம்ம ஹையர் பண்ணுவோம். அவருக்கு வந்து சம்பளங்கள் பார்த்தீங்கன்னா லட்சங்களை கேட்குறாங்க. 1 லட்சம் கம்மி கிடையாது, 2 லட்சம் கம்மி கிடையாது. ஸ்பாட் எடிட், அதாவது ஒரு ட்ரெய்லர் உருவாக்குறதுக்கு, டீசர் ட்ரெய்லர் உருவாக்குறதுக்கு 1 லட்சம் 2 லட்சம் கொடுங்க அப்படின்றது வந்து என்னை பொறுத்தவரை வந்து ஏன் எடிட்டருக்கு தெரியாமல் எப்படி அவரால் பெட்டராக ஒரு ட்ரெய்லர் பண்ண முடியும்? அப்போ ஏதோ ஒரு விஷயம் நடக்க மாட்டேங்குது. என்னுடைய ரிக்வெஸ்ட் என்னென்னா, அவங்க எப்படி அவ்வளோ சூப்பராக ஒரு ட்ரெய்லர் பண்ணிடுறாங்க, ஏன் நம்மளால் பண்ண முடியாது? இதை நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கணும்னு உங்களை கோரிக்கை வைக்கிறேன். எல்லா எடிட்டரும் இங்கே வந்திருக்கீங்க. இந்த ட்ரெய்லர் உருவாக்குறது, ஒரு டீசர் உருவாக்குறது தான் இன்றைக்கி ஒரு திரைப்படத்துக்கு வியாபாரத்துக்கான அடிப்படை. ஒரு திரைப்படம் உருவாகிறதுல பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரெய்லர் கேன் மேக் எ ஃபிலிம் ஆர் பிரேக் எ ஃபிலிம். ஒரு டீசரோ ட்ரெய்லரோ நீங்கள் எப்படி கட் பண்ணி கொடுக்குறீங்களோ அது ஒரு திரைப்படத்தினுடைய வெற்றிக்கு மிகப்பெரிய உதவியாக மாறும். இதை வந்து நீங்கள் ஒரு படத்தை எப்படி வெற்றிகரமாக கொண்டு வந்து கொடுக்குறீங்களோ அதே மாதிரி டீசர் ட்ரெய்லரையும் நீங்கள் வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணுறதுக்கு என்ன மாதிரி விஷயங்களை நீங்கள் அதாவது கொண்டு வரணும், என்ன மாதிரி விஷயங்களை நம்ம வந்து எப்படி எந்த ட்ரெய்லர் ஒர்க் ஆகுது, எந்த டீசர் ஒர்க் ஆகுது, அதை பார்த்துட்டு நம்ம எவ்வளோ சிறப்பாக பண்ணி கொடுக்கணும், நீங்கள்லாம் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்கள் எடுத்துக்கணும்னு நான் விரும்புகிறேன். அந்த காஸ்ட்டை நீங்கள் ஆட் பண்ணி கேட்கலாம் சம்பளத்தில். இது 3வது பாயிண்ட். சார், நீங்கள் வெளியில் போய் டீசர் ட்ரெய்லர் ஒரு ஆளுக்கு கொடுக்கணுன்னா 1 லட்சம் கொடுக்க போகிறீங்க, அதை எனக்கு எக்ஸ்ட்ராவாக கொடுங்க, நான் சூப்பராக பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான எஃபர்ட்டை நீங்கள் எடுத்து பிரமாதமான டீசர் ட்ரெய்லரும் கொண்டு வந்து கொடுக்கணும். ஒரு திரைப்படத்துக்கான ட்ரெய்லர் எடிட்டர் மட்டும் கிடையாது எங்களுக்கு. ஒரு எடிட்டர்னா ஒரு திரைப்படத்தினுடைய கம்ப்ளீட் ப்ரொமோஷன் வரையும் நீங்கள் தான் எல்லாம் பண்ணி கொடுக்கணும். அப்படிப்பட்ட ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்கள் எடுத்துக்கணும்னு உங்களை எல்லாரும் கேட்டுக்கிறேன். வெற்றி பெற்ற அனைத்து உறுப்பினர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். எடிட்டர்கள் ஒரு திரைப்படத்தினுடைய வெற்றிக்கு மிகப்பெரிய பங்கு. அப்படிப்பட்ட பங்கு வந்து இன்னைக்கு ப்ரொமோஷன்லையும் உங்களுடைய பங்கு பெருசாக இருந்து பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் உதவி பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச். மேடையில் அமர்ந்திருக்க எல்லாருமே பேர் வாங்கினவங்க, அதனால் அவங்கள தனித்தனியாக பேர் சொல்ல வேண்டியதில்லைன்னு நினச்சி எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இதை எடிட்டரை பற்றி, அவருடைய வேலையை பற்றி, அவருடைய திறமைகளை பற்றி, ஒரு படத்துக்கு அவங்க எவ்வளோ உயிர் கொடுக்குறாங்க, எவ்வளோ பாதுகாப்பாக இருக்காங்க, எவ்வளோ தேவையாக இருக்காங்கிறத பற்றியெல்லாம் எல்லாருமே சொன்னாங்க. புதுசாக சொல்கிறதுக்கு இன்னும் வருவாங்க. அதெல்லாம் நான் என் வாழ்த்துக்களை மட்டும் சொல்லலான்னு நினைக்கிறேன். ஒரு சிறப்பு, கரு நாகராஜன் சாரை நான் ஒரு சினிமாக்காரராக பார்க்குறது இந்த மேடையில். அங்கேயே ஒரு கோரிக்கை வச்சு அவரும் ஓகேன்ட்டார். சொல்லிவிட்டு அடுத்து என்ன சொன்னார், என்ன கோரிக்கை வேணாலும் சொல்லுங்கள் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை மைக்கில் சொல்லலை. இது எடிட்டர் சங்கம் அண்ணன் உமாவதி, அவர் உமாசங்கர்னு இருக்கார், அவர் மனசு என்னங்கிறத காட்டுறதுக்கு தான் அவர் வெள்ளை ட்ரெஸ்ஸே போட்டுக்கிட்டு இருக்கார்.
அவர் மனசு வந்து என் மனசு வெள்ளைங்கிறதுக்கு தான் எப்போவுமே வெள்ளை ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இருக்காரு. அசோக் மேத்தா பற்றி சொன்னாங்க. அவர் எங்கள் இதிலேயே வளர்ந்தவர். சிவா சொன்ன மாதிரி செல்வமணி படங்களில், என் படங்களில் ஒரு வகையில் பார்த்தா நாங்கள் வளர்த்த பிள்ளை யார், அசோக் மேத்தா. அன்னைக்கு செல்வமணியோட படங்களுக்கு பக்கபலமாக இருந்தார். இன்னைக்கு பெப்சி தலைவர் செல்வமணிக்கு உறுதுணையாக இருந்துக்கிட்டு இருக்காரு பெப்சியில். அது கோபி. இவங்களுக்கு பின்னால் தான் எனக்கு பழக்கம். ஆனால் இவ்வளோ ஒரு சாஃப்டாக இருந்துக்கிட்டு இவ்வளோ திறமையை உள்ளுக்குள்ளே வச்சுருக்காரா அப்படின்னு நான் வியக்கிற அளவுக்கு சாண்டவன் ஒவ்வொருத்தருக்கும் மூளை வச்சு அனுப்பும்போது தெரியாமல் இவருக்கு 2 பேர் மூளையை சேர்த்து வச்சு அனுப்பிச்சாம் பாருங்க கோபிக்கு. அப்படி ஒரு ஆற்றல் பெற்றவர் கோபி. முன் கோபின்னு சொல்கிறத பற்றி கேள்விப்பட்டிருக்கலாம் நீங்கள். ஆனால் இவர் கூட பழகினா எல்லாரும் என் கோபி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு கோபி வந்து ஒரு அன்பு தம்பியாக இருக்கார். இதற்கு மேலே சொல்லணும்னா லிங்குசாமி ஒன்று சொன்னார், எழில் சார் சொன்னார், செல்வமணி அவர்களை பற்றி சொன்னாங்க. சங்கங்கள் ஒவ்வொன்றுமே ஒரு அமைச்சர் மாதிரி. பெப்சி தலைவர் முதலமைச்சர் மாதிரி. ஒரு முதலமைச்சர் நேர்மையானவர் இருந்தால், துணிச்சலாக இருந்தால், தவறுகளை தட்டி கேட்கக்கூடிய தைரியமாக இருக்கிறவா இருந்தால், பல திட்டங்களை கொண்டு வரக்கூடிய ஆற்றல் பெற்றவராக இருந்தால், எல்லாரையும் அரவணைத்து செல்லக்கூடிய அளவுக்கு நல்ல மனம் இருந்தால், சங்கம்தான், இந்த உறுப்பினர்கள் தான் என் வாழ்க்கை என்று அர்ப்பணிக்கின்ற குணம் இருந்தால், அப்படி ஒரு முதலமைச்சர் இருந்தால் இந்த நாடு எவ்வளவு செழிப்பாக இருக்குமோ, உயர்வாக இருக்குமோ, அதே போல்தான் சங்கத்தின் பெப்சியின் முதலமைச்சராக செல்வமணியன் அவர்கள் இருக்கிறார். அவர் இருக்கும் வரை மற்ற அமைச்சர்களும் சரியாக இருப்பார்கள் என்று சரி பண்ணுவார் என்று நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நான் கோபி எடிட்டர் தான் தெரியும். என்னைக்குன்னு பார்த்தா அவர் வந்து டயலாக் ரைட்டராக மாறிட்டார். அவர் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு. அதெல்லாம் ஃபன்னாக சொல்லிட்டு வர சிரிப்பாக இருக்குது. நீங்கள் ரைட்டராகவும் பண்ண ஆகலாம் பிரதர்ஸ். சினிமா இந்த 23 சங்கத்தில் ஃபஸ்ட் டைம் ஒரு சங்கத்துக்காக பேச வரேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்ச எடிட்டிங் டிபார்ட்மெண்ட். என்னை கூப்பிட்ட செல்வமணி சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த சமயத்தில் மைக்கேல் ஹெனக்கேன்னு ஒருத்தர், அவர் வந்து சினிமாவை பற்றி ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார். சினிமா இஸ் 24 லைவ் பர் செகண்ட் அப்படின்னு சொல்லியிருப்பார். இந்த 24 பொய்யை பர் செகண்டை, இந்த பொய் எந்த இடத்துல எவ்வளோ இருக்கணும், எவ்வளோ இருக்கக்கூடாது, இந்த இடத்துல இப்படி மாற்றணும் அந்த பொய்யே, அந்த இடத்துல அத்தனை பொய் ஒன்றா சேர்ந்து சினிமாவை கன்வெர்ட் பண்ணுறது தான் அந்த எடிட்டிங் டிபார்ட்மெண்ட். இந்த டிபார்ட்மெண்ட்டு வந்து பேச ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு பேப்பரில் ஒர்க் பண்ண ஒரு சீனை வந்து ஒர்க் பண்ணிகிட்ருப்போம். மாற்றி எழுதுறது, அதுக்கு இருக்கிறது, இதை மாற்றுறது, அவ்வளோ சீன் வந்து கம்ப்ளீட் ஆகும்போது நமக்கு சந்தோஷமாக இருக்கும். பர்சனலாக எனக்கு ஓகே, அதை ஸ்பாட்டு போய் அதை ஷூட் பண்ணும், அதை மாற்றும், இந்த ஆங்கிள் வைப்போம், எதாவது மிஸ் ஆகும், எக்ஸ்ட்ரா ஷார்ட்டில் இருப்போம். ஓகே, ஒன்ஸ் அந்த எடிட்டிங்கில் வந்து இவ்வளோ ஒர்க் பண்ணுறது, அந்த எடிட்டிங்கில் வந்து அந்த சீன் வந்து ஒர்க் ஆகி எமோஷனலாக கனெக்ட் ஆச்சு, ஃபன்னு ஒர்க் ஆச்சு, நம்ம நினச்ச எமோஷன் அங்கே கேரி ஆச்சுன்னும் போது அவ்வளோ ஒரு டீ சாப்பிடலாமா அப்படின்னு, அந்த டீக்குள்ளே எனக்கு அவ்வளோ அவ்வளோ எதிர்பார்ப்பு இருக்கும். அந்த ஓகே சீன்னா டீ சாப்பிடலாமா அப்படின்னு கேட்பேன். ஸோ இந்த சமயத்தில் வெற்றி அடைஞ்ச எல்லா எடிட்டருக்கும், என் கூட ஒர்க் பண்ண என்னோட பிலோமின் ராஜ், அபினவ் சுந்தர் நாயக் அவங்களுக்கும் இந்த இடத்துல நன்றி தெரிவிச்சுக்கிறேன், வாழ்த்துக்களும் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். இங்கே சம்மேளனத்துடைய தலைவர் ஆர்.கே. செல்வமணி சார் அவர்களுக்கும் மற்றும் இங்கே வந்திருக்கும் மரியாதைக்குரிய அண்ணன் தயாரிப்பாளர் கருநாகராஜ் அவர்களுக்கும் மற்றும் இயக்குனர் சங்கத்தோடைய செயலாளர் அண்ணன் ஆர்.வி. உதயகுமார் அவர்களுக்கும் மற்றும் மேடையில் அமைந்திருக்கும் தீனா சார் அவர்களுக்கும் லியாகா தலியானி அவர்களுக்கும், ஏன்னா சார் பேர் சொல்லலை, அவருக்கான டைலாக் ரைட்டு, அவருக்கு பேர் சொல்லாடி பரவாயில்ல, நான் சொன்னால் தானே தெரியுண்ணே. என்னென்னா, இங்கே இந்த தொகுப்பாளர் சங்கத்தோடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் மரியாதைக்குரிய அண்ணன் கோபி அவர்களுக்கும், செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் மரியாதைக்குரிய அன்பு ஐயா உமாசங்கர் பாபு அவர்களுக்கும், சம்மேளனத்தோடைய துணைத் தலைவராக பயணித்துக் கொண்டிருக்கும் மரியாதைக்குரிய பொருளாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் மரியாதைக்குரிய அண்ணன் அசோக் மேத்தா சார் அவர்களுக்கும்,
இங்கு மற்றும் துணைத் தலைவர் துணைச் செயலர் தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைவருக்கும் சம்மேளனத்தின் சார்பாகவும் நான் அங்க வகிக்கும் டிரைவர்ஸும் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ எல்லாருமே செல்வமணி சாரை பற்றி நிறையா சொன்னாங்க, சாமியார் சாரை பற்றி சொன்னாங்க. நாங்களும் அவரை பார்த்தேன் சில விஷயங்களை நிறையா கற்றுக்கிட்டோன்னு சொல்லி நாங்கள் எல்லா இடத்துலையும் நாங்கள் அப்படி சொல்லிகிட்டு இருக்கோம். அதுவும் குறிப்பாக அண்ணன் ஒரு வார்த்தை பதிவு பண்ணார், லேகா தலிக் அண்ணன், முதலமைச்சர் இருக்கிற வரைக்கும் இந்த அமைச்சர்கள்லாம் ஒழுக்கமாக இருப்பாங்கன்னு. அது கொஞ்சம் எனக்கு ஒரு மாதிரி இருந்தது. அதுவும் உண்மைதான். அது வரைக்கும் இந்த கட்டுக்கோப்பாக நம்ம எவ்வளோ நாள் இருக்கோமோ இருக்கிற வரைக்கும் சங்கங்களை கட்டுக்கோப்பாக கொண்டுட்டு போகணுன்ற ஒரு அரவணைப்போடு இருக்கார். நிறைய வந்த பிரச்சனைகள்லாம் கூப்பிட்டு சரி பண்ணி, யாரெல்லாம் நீங்கள் சொன்னீங்களே அடிக்கடி ஒரு சங்கத்தில் 4 பேர் இருப்பாங்க, அந்த சங்கத்தில் ஒரு கேள்வி கேட்பான், நம்மளை என்னன்னே யோசிக்க விட மாட்டாங்க. அந்த மாதிரி தான் பெப்சிலையும் ஒரு 15 பேர்த்துலேயும் ஒரு 10 பேர் இருந்தாங்க, நிர்வாகத்தில் இருக்கவங்களே இருந்தாங்க. அவங்கெல்லாம் கூப்பிட்டு நீங்கள் அவங்களாம் வெளியே அனுப்பிட்டீங்க, செல்வமணி சார் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக உள்ளே வச்சுக்கிட்டார். நீ வெளியே போய் தானே பேசிக்கிட்டே இருப்ப, நீ உள்ளவா அப்படின்னு உள்ளே வச்சுக்கிட்டார். அவங்களுக்கு கொஞ்சம் சின்ன டிஃப்ரெண்ட் தான். மற்றவங்கெல்லாம் அந்த கத்தனை 4 பேரை பொதுக்குள்ள தூக்கி வெளியே அனுப்புனா அது ஒரு டாக்டிஸு. சார் ஒரு சின்ன பேர் கொஞ்சம் மாற்றிக்கிட்டு எல்லாத்தையும் உள்ளே கொண்டுக்குவா, உள்ளே எதுன்ட்டார். அப்போ என்னன்னா இன்னும் அது பிரகாசமாயிடுச்சு. எனக்கு கேட்கவே ஆள் இல்லை. இந்த 4 பேர் போய் இன்னும் 40 பேர்த்த உருவாக்குறதுக்கு ஆள் இல்லை. அது ஒரு டெக்னிக்கை கடைபிடிச்சிட்டாங்க. உண்மையிலேயே நல்ல விஷயம். என்னென்னா ஒரு விஷயம் நம்ம செஞ்சுக்கிட்டே இருப்போம், செய்யும் போது டக்குன்னு அந்த 2 பேர் ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போயிடுவாங்க. நம்மளை கெடுக்கணுன்றதுக்காகவே நல்லா நடந்துக்கிற நிர்வாகத்துக்கு இதெல்லாம் பண்ணுற அதை பண்ணுற பிரச்சனை மாட்டிக்கிடுவா, ஏதோ ப்ராப்ளம் நடக்குன்ட்டு போயிடுவான். அவன் சொல்லிட்டு போனதுக்கப்புறம் நம்மளுக்கு 3 நாளைக்கு தூக்கமே வராது, ஏதோ பிரச்சனை இருக்குவாள அப்படின்னு. ஆனால் அதை பற்றி ஒரு துளி கூட யோசிக்கக்கூடாது. நம்மளை பற்றி பேசிக்காதே இருப்பான். அது காதில் கேட்காம நம்ம வாட்டுக்கு நிர்வாகம் நடத்திட்டு போனோம்னா நாளைக்கு அவன் கண்டுக்கிற மாட்டான். என்ன சொன்னாலும் இவன் கேட்குற மாதிரி தெரியல அப்படின்ட்டு விட்டுட்டு போயிடுவாங்க. அதுதான் இப்போதைக்கு என்னன்னா, இப்போ சார் சொன்னார்ல, அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. கண்டிப்பாக தயாரிப்பாளருக்கு இணக்கமாக இருக்கணும்னு நிறைய எங்களுக்கு இந்த 2016 சம்மேளனத்தோட தலைவராக செல்வமணி சார் வந்ததுக்கப்புறம் பெப்சிக்கு ஒரு மரியாதை என்னென்னா, சரி இங்கே போய் கேட்டால் ஒரு நியாயம் கிடைக்குன்ற ஒரு எண்ணம் வந்திருக்கு. இதுக்கு 50 ஆண்டு காலமாக பெப்சி இருந்துச்சு. அந்த பெப்சியில் நிறைய பேர் நிறைய பண்ணாங்க, நிறையா போராட்டம் பண்ணாங்க, சம்மேளனத்துக்காக நிறையா பாடுபட்டாங்க. உமாசங்கர் பாபு சொல்லமோட சொன்னார், ஒரு 4-5 பேர்த்த சொன்னார். ஆனால் எங்களுடைய சங்க தலைவர் காளியப்பனை சொல்லாம விட்டார். கொஞ்சம் கஷ்டம் எனக்கு. ஏன்னா சம்மேளனத்தை வளர்க்குறதுக்காக பாடுபட்ட காந்தமாலிருந்து நிறைய சங்கங்கள்லாம் சொன்னார். அதில் எங்கள் சங்கத்தோட முன்னாள் தலைவர் காளியப்பனும் அந்த சம்மேளனத்தை வளர்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டவர். அந்த மாதிரி விஷயத்தில் சும்மா சொல்கிறேன் சார், தப்பா எடுத்துக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது என்னென்னா, எங்களுக்கு 100% சார் வந்ததுக்கப்புறம் ஒரு சம்மேளனம் ஒரு மாடர்னாக மாறி இங்கே போனால் நியாயம் கிடைக்கும், தயாரிப்பாளருக்கு நியாயம் கிடைக்கும், ஆர்டிஸ்ட்டுக்கு நியாயம் கிடைக்கும்னு சொல்லி எல்லாரும் இங்கே வந்தால் நியாயம் கிடைக்கின்ற அளவுக்கு கொண்டு வந்தது உண்மையிலே மிகப்பெரிய சந்தோஷமான விஷயம். இதவே இனி வரக்கூடிய எல்லா நிர்வாகங்களும் ஃபாலோ பண்ணால் இந்த சினிமா துறை ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லி நன்றி, வணக்கம். நன்றி சார். அடுத்ததாக இசையமைப்பாளர் தினா அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது ஒரு அருமையான நிகழ்வு. இந்த நிகழ்வு வெற்றி பெற்ற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இதில் செக்ரட்டரியாக வெற்றி பெற்ற பாசமிகு அண்ணன் உமாசங்கர் பாபு அவர்கள் பற்றி ஒரு விஷயம் நான் சொல்லணும். அதாவது அண்ணங்கிட்ட நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இந்த பெப்சிக்காக நிறைய போராட்டங்களும் நிறைய ஆலோசனைக்கும் ஒரு 50 வருடமாக கூட இருந்துட்டு இருந்தவர். ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான மேன். ஸோ அவர் இவ்வளோ எலெக்ஷன்ல நின்று ஜெயிச்சு வந்திருக்காருன்னா, எவ்வளோ பேர் உறுப்பினர் உங்கள் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருப்பார், எவ்வளோ உங்கள் மேலே அட்ராக்டிவாக உங்களுடைய நலன்களை கேட்டு உங்களுக்கு என்னென்ன பண்ணணுன்றத எல்லா விஷயத்தையும் ஒரு 30 ஆண்டு காலமாக பண்ணிட்டுருக்காருன்னா, அவர் ஒரு முக்கியமான, நீங்கள் ஒரு தூண் மாதிரி வச்சுட்ருக்கீங்களே, அவர் ரொம்ப பெருமைக்குரியவர். அவர் பெப்சிக்கும் ரொம்ப பெருமைக்குரியவர். அவரை பற்றி தான் இந்த மேடை ரொம்ப சிறப்பு பண்ணோம். அவருக்கு உண்மையாகவே ஒரு கிளாப்ஸை கொடுத்துடலாம் நம்ம எல்லாருமே சேர்ந்து. அதே போல் இந்த மேடையில்
இன்னும் 2 சிறப்பானவர்களை நான் சொல்லணும். தேசிய கட்சின்னு சொன்னோம்னா நிறைய பாலிடிக்ஸ் இருக்கும். ஏன்னா ஸ்டேட்டில் வந்து மரியாதை இருக்காது. அவங்க சென்ட்ரல்காரங்கப்பா, நம்ம கஷ்டப்படுறவங்களுடைய வழி தெரியாது, அவங்க வந்து சென்ட்ரலில் இருக்கிறவங்க, இங்கே என்ன வழி தெரிய போகுது, என்ன பிரச்சனை பண்ணுவாங்க, இவங்க எதனாலும் பண்ணுவாங்களா, இன்னும் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் எங்களுடைய அண்ணன் கரு நாகராஜன் அண்ணன் வந்து உண்மையாகவே வந்து ஒரு 30 ஆண்டு காலமாக தமிழர்களுக்கான பிரச்சனையை அவர் கிட்டத்தட்ட வந்து ஒரு 15 ஆண்டு காலமாக பாஜகவின் மூலமாக வந்து சொல்லிட்டு வர்றார். அவருக்கு முதல்ல என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா அவரோட நானும் ஒரு அணியில் நானும் வேலை பண்ணிட்டு இருந்தோம். அப்போ வந்து நிறைய பிரச்சனைகள் வரும். கோபி புலம்புனா மாதிரி நானும் அவர்கிட்ட போய் புலம்புவேன். அவர்கிட்ட என்னென்ன இது அரசியல், நான் சினிமாவில் இருந்தேன், நான் அரசியல் எப்படி பண்ணுறாங்களா இப்போ நிறைய புலம்புவேன். இருங்க அது அப்படி தான் வரணும், கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஆனால் அந்த பொறுமை வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து என்னை வியப்பாக ஆக்கிடுச்சு. ஒரு பெரிய எதிர்பார்ப்போட இந்த எலெக்ஷனில் இருக்கணும்னு நானாக பிரியப்பட்டேன். ஆனால் அந்த வாய்ப்பு தவறுனா கூட இன்னைக்கும் அந்த சிரிப்பு முகத்தோடு இங்கே வந்து உட்கார்ந்துட்டு இருக்காருன்னா அவரை மாதிரி ஒரு இரும்பு தைரியம் கொண்ட மனம் யாருமே இல்லை என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணா, வாழ்க்கையில வெற்றி மட்டும்தான் உங்களுக்கு வரப்போகுது. இந்த வெற்றி இல்லை, வேற வெற்றி உங்களுக்கு வரப்போகுதுண்ணே. என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேண்ணே. அதுக்கப்புறம் வந்து என்னுடைய தலைவர் வந்து நான்லாம் வந்து ஒரு மியூசிக் யூனியனில் வந்து சுயநலமாக வாழ்ந்தவன் சார். நான் டெய்லி ரெக்கார்டிங் போகணும், பணம் சம்பாதிக்கணும், வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு ஒய்ஃப் கிட்ட கொடுக்கணும், அப்புறம் அதை சேர்த்து வச்சு இடம் வாங்கணும், நகை வாங்கணும், அதை வாங்கணும். இதுதான் நான் வந்து என்னுடைய லைஃப்பில் நான் வந்து ஒரு 40 வருஷமாக இருந்துட்டு இருந்தேன். ஸோ என்ன வந்து ஒரு பொது வாழ்க்கைக்கு பொது வாழ்க்கைனா சுவையாக இருக்குமா, நான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு நினச்சேன். ஆனால் அதை வந்து சுவைப்படுத்தி இப்படிலாம் வாழலாமா, மக்களுக்காக இப்படிலாம் வாழலாமா, எனக்குன்னு ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி கொடுத்த அண்ணன் தான் என்னுடைய அண்ணன் ஆர்கே செல்வமணி அண்ணா அவர்கள். ஸோ அவர் வந்து என் மனசுக்குள்ளே நான் என்ன நினைக்கிறேன்னா, எல்லாரும் சொல்லுவாங்க அவர் வந்து கடவுள் அப்படிலாம் வந்து ரொம்ப மேலே சொல்லிட்டாங்க. நான்லாம் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். அவர் வந்து வாழும் தெய்வம் தான் சொல்லுவேன் நான். அவர் வந்து நம்மளோட இருக்கார் சார். ரொம்ப சிம்பிள் மேன் சார். இப்போ 25,000 தொழிலாளர்கள் இருக்காங்க இங்க. 25,000 தொழிலாளர்கள் பெயரையும் சொல்வார் சார். அதுதான் சார் அவர்கிட்ட என்னால் ஜீர்ணிக்க முடியாத ஒரு விஷயம் நான் சொல்றேன். ஒவ்வொருத்தருடைய பேர், ஒவ்வொரு தலைவருடைய பேர், ஒவ்வொரு செயலாளர், அங்க யார் நிர்வாகி இருக்காங்க, அங்க நிர்வாகி என்ன பிரச்சனை, அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்றத ஒவ்வொரு விஷயத்தையும் நம்மளுடைய இன்னைக்கு ஒண்ணுமே இல்லை. பெப்சிக்கு நீங்க வாங்க, நீங்க சாப்பிட்டு இருக்கீங்களா கூட தெரிஞ்ச அளவுக்கு பசியோட இந்த உறுப்பினர் வராரு, இவன் வந்து பசியோட, இவன் திமிரா வரான், இவன் பசியோட வருவான் என்ற உணர்வை, அந்த உணர்வோடு வாழ்ந்த அந்த சீட்ல உட்கார்ந்துட்டு இருக்க ஒரே மனிதர் எங்களுடைய தானே தலைவன், எங்களுடைய மனசுக்கு பிடித்த தலைவர் வந்து எங்களுடைய அண்ணன் வந்து ஆர்கே செல்வமணி அண்ணன் தான். அவர் இங்க இருக்கிறது உண்மையாவே லியாக்கத் அண்ணன் சொன்னாரு, ஒரு முதலமைச்சர் தான் சார். மந்திரிங்க எந்த தப்பும் எந்த இதுவும் வாலாட்ட முடியாது சார் இங்க. அது மட்டும் உண்மைதான் சார். அதுனா மிரட்ட மாட்டார் சார். ஆக்சுவலா பெப்சினா எப்படி நினைச்சிருந்தாங்க சார், பெப்சினா போராட்டம் பண்ணா 10 கார் போயிட்டு ஏய் நிறுத்து, ஷூட்டிங் நிறுத்துன்னு அப்படிதான் இருந்துச்சு ஒரு காலத்துல. 10 வருஷம் முன்னாடி அப்படிதான் பெப்சி இருந்துச்சு. இன்னைக்கு பெப்சி வந்து அமைதி பூங்காவாக மாறி இன்னைக்கு சென்னையில இருக்கு சார். இன்னைக்கு பெப்சினா வந்து எங்கேயாவது பிரச்சனை இருந்தா இங்க போனா சமாதானம் கிடைச்சிடும், எங்க தலைவர்கிட்ட வந்தா சமாதானம் கிடைச்சிடும். எங்க தயாரிப்பாளர் சங்கத்துல நடக்கிற சண்டையை வந்து இங்க வந்து எங்க தலைவர்கிட்ட மண்டியிட்டு அவங்க வந்து வெற்றி பெறாருன்னா, அவங்க வெற்றி பெறாருன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. அது இப்படி ஒரு சிறப்பான ஒருத்தோட நம்ம இருந்துட்டு இருக்கோம். இதே மாதிரி இந்த எடிட்டர்ஸ் யூனியனை பத்தி ஒரு விஷயத்த நான் பகிர்ந்துக்கிறேன் சார். நான் என்னுடைய லைஃப்ல வந்து நிறைய ஹிட் சாங் பண்ணியிருக்கேன். ஆனா அந்த ஹிட் சாங்லாம் நான் வந்து ஸ்கிரீன்ல பார்த்ததே இல்லை சார். நான் பார்த்ததே இல்லை. ஃபர்ஸ்ட் என்னுடைய ஹிட் சாங், எல்லா ஹிட் சாங்கையும் வந்து எடிட்டர்ஸ் ரூம்ல தான் பார்த்துருக்கேன் நான். அது எனக்கு வந்து ரொம்ப பெருமையா இருக்கும். அப்போதான் சொல்லுவேன், சார் இந்த ஷார்ட் மாத்தி இது இங்க போடலாமே சொல்லும்போது அந்த ஒவ்வொரு எடிட்டர்ஸ் ரூம் கேட்டு அதை ரொம்ப அழகா அதை எடிட் பண்ணி ஒவ்வொரு படங்களையும் ஒவ்வொரு பாடல் காட்சியும் வந்து நான் அனுபவிச்சிருக்கேன். ஸோ அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு
இந்த எடிட்டர்ஸ் யூனியன் மிகவும் சிறப்பாக செயல்பட என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். விஷயம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப கடந்த காலத்தில் நிறைய விஷயங்களை ஃபேஸ் பண்ணி தாண்டி வந்துட்டோம். இருந்தாலும் சில இது இப்போ ப்ரொடியூசர் கவுன்சிலுக்கு நம்ம பேச வேண்டிய சூழ்நிலை இருக்கிறதுனால சில விஷயங்களை சாருக்கு சொல்லிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணோம். இப்போ வந்து ஒரு இயக்குனர் வந்து ஒரு ப்ரொடியூசர்கிட்ட போய் படம் சான்ஸ் கேட்டாங்கன்னா ப்ரொடியூசர் கேட்குற முதல் கேள்வி எவ்வளோ ரோலில் ஷூட் பண்ணுவீங்க அப்படின்னு ஒரு கல்ச்சர் இருந்துச்சு. அப்போது எவ்வளோ ரோலில் ஷூட் பண்ணுறீங்கன்னு ப்ரொடியூசர் கேட்ட உடனே அந்த படத்தோட பட்ஜெட்டு அங்கேயே ஃபிக்ஸ் ஆகிடும். அப்போது அந்த படத்தோட பட்ஜெட் அங்கேயே 40 ரூபா 40 ரூபா 50 ரூபா அப்படின்னு அப்போயே அங்கேயே ஃபிக்ஸ் ஆகிடும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக பட்ஜெட்டு மினிமைஸ் ஆகிடும். இப்போது அந்த மாதிரி விஷயங்கள் இல்லாமல் இருக்கிறதுனால தான் நம்ம கையில் கண்ட்ரோலில் எதுவுமே இல்லை. இப்போ எங்களுக்கு பெரிய படம் சின்ன படம் எந்த விதமான வித்தியாசமும் எங்கள் எடிட்டர்ஸுக்கு கிடையாது. பெரிய படமாக இருந்தாலும் சின்ன படமாக இருந்தாலும் பட்ஜெட்டில் வேணால் டிஃப்ரென்ஸ் இருக்கும், ஆனால் ஃபுட்டேஜில் டிஃப்ரென்ஸே கிடையாது. அதான் உதயகுமார் சார் லேசாக டச் பண்ணார், அப்படி வெளியே போயிட்டார். ஃபுட்டேஜ் வந்து எந்த விதமான காம்ப்ரமைஸுமே இல்லாமல் எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. கேமரா வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் நிற்கிறதே கிடையாது, ஷூட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்போது அவ்வளோ ஃபுட்டேஜையும் இப்போ இருக்கிற மெம்பர்ஸ் ஒர்க் பண்ணுறப்போ அதுக்கான ஸ்ட்ரெயின் ரொம்ப பண்ணுறாங்க. அப்போது அதுக்கான விஷயத்த நம்ம ப்ரொடியூசர்கிட்ட பேசி வாங்க வேண்டிய முக்கியமான கட்டத்தில் நம்ம இருக்கோம் இன்றைக்கி. அதுக்கு தலைவர்கள் இதுக்கான விஷயத்த பண்ணி எங்களுக்கு கொடுக்கணும். நம்பர் 1. நம்பர் 2 வந்து எல்லா எடிட்டர்ஸுக்குமே அக்ரிமெண்ட்டு அப்படின்னு ஒரு விஷயம் ஆல்ரெடி நம்ம நடைமுறையில் இருக்குது, ஆனால் அது நடைமுறையில் செயல்படுத்தப்பட முடியாமல் இருக்குது. அக்ரிமெண்ட்டு எல்லாருக்கும் என்ன பண்ணுறாங்கன்னா 2 கேட்டகரி இருக்குது. ஒன்று எடிட்டர் கையெழுத்து வாங்குறாங்க, அது திரும்ப அவங்கள்ட்ட கொடுக்குறதில்ல. இன்னொன்று அக்ரிமெண்ட்டை போடுறதில்ல. இந்த 2 விஷயம் ரொம்ப எசென்ஷியலாக இப்போது தற்போதைக்கு தேவைப்படுது. இதுக்கு மேலே இது ஏற்கனவே ரொம்ப டைம் ஆயிடுச்சு. அதனால் தலைவர்கள் பேசுறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்த கொஞ்சம் சொல்லிடலான்னு நான் முடிவு பண்ணேன். இது சம்பந்தமான விஷயங்களும் சார் சொல்லுவார்னு எதிர்பார்க்குறேன். நன்றி, வணக்கம். நம்ம எல்லாம் ரெடி ஆகிடும். அப்புறம் தென்னிந்திய பட தொகுப்பாளர்கள் புதிய 2026-29 ஆண்டிற்கான நிர்வாகிகள் உங்கள் அனைவருக்கும் பெப்சியோட சார்பில் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். அதுபோல் தமிழ்நாட்டு மாநில விருது பெற்ற 2016 ஆண்டுக்கான விருது பெற்ற காசி விஸ்வநாதன் மாவீரன் கெட்டு என்ற படத்திற்கான விருது பெற்ற காசி விஸ்வநாதனுக்கும் 2017 ஆண்டுக்கான திருட்டு பயில படத்தை தொகுத்த திரு ராஜா முகமது அவர்களுக்கும் 2018 ராட்சசன் திரைப்படத்தை படத்தொகுப்பாளர் சான் லோகேஷ் அவர்களுக்கும் 21ஆம் ஆண்டிற்கான விருது பெற்ற பிரவீன் இவர்களுக்கும், அதாவது இந்த மாநகரம் சொன்னாங்க, மாநாடு திரைப்படம் தான் முதல்ல அந்த டைமை வந்து டைம் லைனில் எப்படி வந்து ஒரு மேஜிக் பண்ணுறதுங்கிறது எனக்கு தெரிஞ்சு தமிழ் திரைப்படத்தில் மாநாடு திரைப்படம் தான் முறையாக தமிழ் திரைப்படத்தை அறிமுகப்படுத்தி. ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ஸ்பெஷல் வாழ்த்துக்கள் டு பிரவீன். அது மாதிரி 2022ஆம் ஆண்டுக்கான உலகமை திரைப்படத்தின் படத்தொகுப்பாளர் திரு சுரேஷ் அரசு அவர்களுக்கும் நம்முடைய பெப்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதுபோல் 50 ஆண்டுக்கு மேலாக படத்தொகுப்பாளர் சங்கத்திற்கும் சம்மேளனத்துக்கும் இடையராது பணி செய்து வருகின்ற உமாசங்கர் பாபு அவர்களுக்கும் பெப்சி சார்பில் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். உண்மையில் பெப்சிக்கு படத்தொகுப்பாளர் சங்கம் ஒரு முக்கியமான அங்கமாக அதனுடைய தகுதிக்கு விட அதிகமாக பங்களித்து அவங்களுடைய சக்திக்கு அதிகமாக பங்களித்து இன்றைக்கி பெப்சியில் நிறைய ஒர்க்கு மாநில அளவுனா அசோக் மேத்தாவும் பாபு நம்ம கோபியும் முன்னாடியே இருந்த நம்ம பழனியும், அது நேஷ்னல் லெவல்லன்னா இது சாமிநாத் சார் சொன்ன மாதிரி எதுவாக இருந்தாலும் நாங்கள் திரு உமாசங்கர் பாபு பேச சொல்லி அதை செட் பண்ணி, ஏன்னா 50 வருஷமாக இருக்கிறதால அந்த லிங்க் கிடக்கும். லாஸ்ட் இயர் நம்ம மாநாடு மேதின மாநாடு நடத்தும் போது கூட எல்லாரையும் ஒருங்கிணைச்சதில் உமாசங்கர் பாபுவோட பங்கு மிகப்பெரிய பங்கு. அதனால் இப்போ நீங்கள் புதுசாக நிர்வாகம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு இந்த 2026-29.
மிக சிறப்பாக பண்ணணும். நீங்கள் அசோக் மேத்தா சொன்னார் பேசும்போது 2 விஷயம். உண்மையிலே வந்து இப்போ டைரக்டர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, கேமரா வந்து நான் வந்து எங்களுக்கு கொடுக்கும்போது அந்த ரோல் எவ்வளோ ரோலு, நாங்கள் வந்து நான் 90 ரோல் சொன்னேன், அப்புறம் 75 ரோல். அப்போ ஃபஸ்ட்டு தெரியாது இல்லையா, ஸ்டார்ட் கேமரா சொன்னால் ஜாலியாக ஸ்டார்ட் கேமரா கிளாப்பின் அப்படி யோசிச்சு கிளாப் ஸ்டார்ட் ஆக்ஷன் சொல்லுவோம். அப்புறம் போக போக சார் 50 ரோல் ஆயிடுச்சு 60 ரோல் ஆயிடுச்சு சொல்லும்போது ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் அப்படின்னு வந்துடுவோம். ஏன்னா அந்த ஒரு அடி நமக்கு அதனோட வேல்யூ என்னன்னு தெரியும். அப்புறம் அந்த 70 71 வரும்போது கேமரா சொல்லி அந்த ஃப்ரீஸ் மட்டும் பண்ணி ஒரு ஃப்ரேமில் மட்டும் எடுப்போம். ஏன்னா அது ஒரு ஃப்ரேம் மேலே போச்சுன்னா கூட வந்து நமக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்துடும். அந்த ஃப்ரேம் ஓடும்போது நம்மளுடைய பிளட் சர்க்குலேஷன் ஆகிற மாதிரி ஆகிடும். ஆனால் இப்போ டைரக்டர்ஸ்லாம் வந்து ஸ்டார்ட் கேமரா சொன்னதோடு சரி, கட்டு யாரும் சொல்கிறதே இல்லை. அது பாட்டு ஓடிட்டே தான் இவன் போயிட்டே இருக்கான். கேமராமேன் அப்படியே கட் எல்லாமே எடுத்து வர்றான், கட் எல்லாமே கொண்டு வந்துட்டு அடுத்த ஷாட் வச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா அது வர்றது கூட ஏதாவது யூஸ் பண்ணிக்கலான்னு. அப்போ என்ன ஆயிடுதுன்னா, அசோக் சொன்ன மாதிரி வந்து ஃபுட்டேஜ் வந்து அதுவும் 60 மணி நேரம் இருக்குது, இதுவும் 60 மணி நேரம் இருக்குது. இப்போ யாரும் அந்த படத்தை பார்க்கறதும் இல்லை. உண்மையாகவே வந்து எந்த டைரக்டராவது தாங்கள் எடுத்த அனைத்து ரஷ்யம் பார்க்குறாங்க இப்போ அப்படின்னு சொன்னால் அது வந்து உண்மையாக அது ஒரு பொய்யாக தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஏன்னா நாங்கள் படம் பண்ணும்போது, நான் படம் பண்ண ஆரம்பிக்கும் போது ஒரு ரஷ்ஷாவே 4 தடவை பார்ப்போம். முதல்ல வந்து அது ஒரு சந்தோஷம். ஏன்னா இங்கே உடனே வந்துடுது, சுட சுட வந்துடுறதை விட அது நெகட்டிவ் வந்து அதை பிரிண்ட் போட்டு ரஷ் வந்துடுச்சான்னு கேட்டு ரஷ் அமிச்சிட்டிங்களா, ஓகே டே காமிச்சிங்களா எடுத்து அதை ரஷ்ஷை பார்க்கும்போது வர ஆனந்தம் இருக்கு இல்லையா, அது பிறந்த குழந்தைய அப்படி கையில் எடுக்கிற மாதிரி இருக்கும். அது ஒரு ஃபீலு. அதுக்கப்புறமா வந்து அதை வந்து ஒரு ரஃப் கட் பண்ணி அதை ஒரு தடவை பார்ப்போம். அதுக்கப்புறமா வந்து ஆர்டர் பண்ணி டப் பண்ணி, அதுபோல் அதுக்கும் நமக்கும் ஒரு ஃபிசிக்கலாக வந்து ஒரு தொடர்பு இருக்கும். ஏன்னா நான் முதல்ல வந்து எடிட்டிங் அசிஸ்டண்ட்டாக தான் வந்து நான் திரைப்படத்துறையில் ஜாயின் பண்ணேன். எடிட்டர் பி கந்தசாமி சார் அவர்கிட்ட தான் வந்து நான் வந்து எடிட்டிங் அசிஸ்டண்ட்டாக இருந்தேன். அதனால் வந்து அண்ணன் ஆர்வி உதயகுமார் சொன்ன மாதிரி நான் வந்து எனக்கு ஃபிலிம் சிமெண்ட்டும் தெரியும், நெகட்டிவ் ரோலும் நான் வந்து ஆர்டராக பேரல் பண்ணி அதை வந்து கட் பண்ண தெரியும். அது வந்து ஒரு 6 மாதம் 1 வருஷம் ஒர்க் பண்ணி அப்புறமா தான் மணிவண்ணன் சார்ட்டு நான் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக போனேன். அப்போது படத்தொகுப்பாளர் பணி எவ்வளோ இன்றியமையாதது, முன்னாடி எவ்வளோ வந்து ஃபிசிக்கல் ஒர்க் அதிகம், மென்டல் ஒர்க்கு கம்மி. ஏன்னா வந்து ஃபுட்டேஜ் ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ வந்து ஃபிசிக்கல் ஒர்க்கு கம்மி, ஆனால் மென்டல் ஒர்க் அதிகம். அதனால தான் நிறைய பேருக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போயிடுது. ஏன்னா 24 மணி நேரம் பார்த்துனே இருக்காங்க. பார்த்து என்ன டைரக்டர் கூட வந்து எதை சூஸ் பண்ணுறதுங்கிற வந்து ஒரு கன்ஃபியூஷன் வந்துடுது. முன்னாடி நான் கூட வந்து 5 கேமரா வச்சு ஷூட் பண்ணோம். ஆனால் கேமரா பிளேஸ் பண்ணும்போதே எந்த ஆக்ஷனை வந்து எந்த கேமரா வந்து கேஷ் பண்ணணுங்கிறது நாங்கள் வந்து முடிவு பண்ணிவிடுவோம். ஃபஸ்ட்டு இந்த கேமரா அது லாங் ஷாட்டு. ஏன்னா மறுபடியும் அதை ரிப்பீட் பண்ண முடியாது, அந்த ஆக்ஷனை ரிப்பீட் பண்ண முடியாது. பெரும்பாலும் ஆக்ஷன் சீக்வன்ஸில் தான் வந்து இந்த டபுள் கேமரா ட்ரிபிள் கேமரா இருக்குமே தவிர, நார்மல் இதில் வந்து எந்த போர்ஷனை எந்த கேமரா எந்த ஆங்கிள் ஷூட் பண்ணாங்க வந்து நாங்கள் டிசைட் பண்ணி தான் போவோம். அப்போ இது போல் சில நேரங்கள் ஆர்டிஸ்ட் அவங்களுடைய கால் ஷீட் இல்லாமல் இருக்கும். அப்போ வந்து கொஞ்சம் மேட்ச் பண்ணி இதை டபுள் கேமரா வச்சு அதை கரெக்டாக ஷூட் பண்ணிப்போம். அப்போது நாங்கள் ஷூட் பண்ணும்போது இந்த போர்ஷன் வரைக்கும் லாங் ஷாட்டு, இந்த போர்ஷன் க்ளோஸ்அப், அப்போ அந்த க்ளோஸ்அப் அங்கே இருக்கும். அப்போ எடிட் பண்ணும்போது ஆர்டராக நாங்கள் எடிட் பண்ணிப்போம். ஆனால் இப்போ வந்து கேமரா பிளேஸ் பண்ணுறதே எங்கே கேமரா இருக்குன்னு யாருக்குமே தெரியல. அதுவும் கோப்ரா வந்துட்டு அவன் பாக்கெட்டில் கூட ஒரு கேமரா இருக்குது, காரு கீழே கேமரா இருக்குது, மேலே கேமரா கீழே கேமரா இருக்குது. ஒரு ஷூட் போனால் அதில் வந்து 16 கேமரா இருக்குது. இந்த 16 கேமரா ஆங்கிளை பார்த்து எந்த ஆங்கிள் பெட்டராக இருக்குன்னு எல்லாமே வந்து 16 கேமராவிலையும் 15 கேமரா உள்ளே இருக்குது. இந்த கேமரா பிளாஸ் பண்ணுறதுல அந்த கேமரா உள்ளே இருக்குது. அது என்னென்னா அது சார் எரேஸ் பண்ணிக்கலாம் சார். அப்போது அதை கூட வந்து அப்போ அவ்வளோ ஈஸியாகிடுச்சா இல்லை அவ்வளோ அலட்சியம் ஆகிடுச்சா அப்படிங்கிற இதுவெல்லாம் வந்து இப்போது டெக்னாலஜி வளரும்போது, இப்போ முன்னாடி கூட வந்து இப்போ நம்மளே கூட அப்படி தான் இருக்கும். முன்னாடி நான் வந்து கிளம்பும்போது ஒரு ஆஃபீஸ் கிளம்ப வச்சுங்க, ஆஃபீஸ் ஃபோன் பண்ணி அவங்க இருக்காங்களா இல்லையா அப்படி கேட்டுட்டு அப்போ கிளம்பும்போது டீனர் போகலாம், இல்லை வடபழனி போகலாம், இல்லை வந்து கோடம்பாக்கம், ஏதோ ஒன்று டிசைட் பண்ணிட்டு போவோம். ஆனால் இப்போ என்னென்னா முதல்ல கார் எடுங்கிறோம், கார் எடுத்த உடனே அப்புறம் டயல் பண்ணுறோம், அவர் இருக்காரா, சரி கட் பண்ணுப்பா, இப்படி வண்டி திருப்பு, அப்போ தான் டிசைட் பண்ணுறோம். அதுபோல் இங்கே கூட என்னென்னா கேமரா வச்ச பிறகு அதை வந்து எடிட் பண்ணும்போது ஒரு கன்ஃபியூஷன்ஸ் வந்து அது உண்மையிலே அதெல்லாம் அவாய்ட் பண்ணால் அதுக்கு தான் அந்த மறுசீரமைப்பு கொண்டு வந்திருக்கோம். இவ்வளோ தான். இப்போ வந்து அதில் உங்கள் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட கோபி வந்து தயாரிப்பாளர் இருந்தால் கூட
ஒரு விஷயம் கேட்டே இருக்காரு, சார் எவ்வளோ ஹவர்ஸ் ஒர்க் பண்ணணும் சொல்லுங்கள், எவ்வளோ ஹவர்ஸ் ஒர்க் பண்ணணும் சொல்லுங்கள். சார் அவசரம் சின்ன படத்துக்கு ஹவர்ஸ் இல்லைன்னு அவங்க எஸ்கேப் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் இவன் வந்து உள்ளுக்குள்ளே கொண்டு வர ட்ரை பண்ணுறான். இல்லை சார் ஒரு 300 மணி நேரம் வச்சுங்க, 300 மணி நேரம் வச்சுங்க, இல்லை 350 கூட வச்சுங்க, இல்லை 400 கூட வச்சுங்க, எங்களுக்கு ஒரு டைம் லிமிட் கொடுத்துட்டிங்கன்னா அப்போ அதுக்குள்ளே டைம் அவங்கள ஒர்க் பண்ண சொல்லலாம். அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இப்போ சம்பளம் பேசும்போது அசோக் மேத்தா கோரிக்கை படி சம்பளம் கேட்கும்போது நம்ம வந்து சார் 300 மணி நேரத்துக்கு இவ்வளோ நேரம், 400 மணி நேரம் இவ்வளோ நேரம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் நம்ம பேசுறதுக்கு வசதியாக இருக்கும். அதனால் நிச்சயமாக வந்து அந்த கோரிக்கையை நம்ம இருக்கணும். அப்புறம் இன்னொன்று என்ன, லாஸ்ட் டைம் வந்து இந்த நிர்வாகத்து மேலே வந்த அதிருப்திக்கு 50 கூட ஒரு காரணம். இப்போ என்னென்னா நாங்கள் ஒன்லி மெம்பர் டு மெம்பர் ஒர்க் பண்ணணுங்கிற சிஸ்டம் கொண்டு வரும்போது அதில் தயாரிப்பாளரும் கொஞ்சம் எதிரியானாங்க, நம்ம சீனியர் மெம்பர்ஸும் கொஞ்சம் பேர் எதிரி ஆகிட்டாங்க. இன்க்ளூடிங் டைரக்டரோ கேமராமேனோ இல்லை எடிட்டரோ அவங்களோட அசிஸ்டன்ஸ் நிறைய பேர் வந்து மெம்பர் இல்லை. அப்போ அவங்களுக்கு மெம்பர் இல்லைன்னு நம்ம டைட் பண்ணும்போது இப்போ டைரக்டர்லாம் என்ன சொல்கிறாங்க, என்ன சொல்ல முடியும், நீ வந்து அதே வேலை பெப்சி கொஞ்சம் வேலையை பண்ணுற அப்படின்னு. என்ன அவர் பண்ணது என்ன, நான் பண்ணது என்ன, இல்லை மெம்பர்ஸ் எல்லாம் வந்து நான் கார்டு இல்லாமல் ஒர்க் பண்ணக்கூடாதுன்னு நான் சொன்னேன். அதுக்கு தானேப்பா யூனியன் இருக்குது, நீ இருக்கிற நான் வந்து இந்த மெம்பர் வச்சு தான் பண்ணணும்னு சொல்லல, ஒன்று மெம்பர் வச்சு பண்ணு, இல்லை பண்ணுறவன மெம்பராக்கு, அப்போ தான் ஒரு கட்டமைப்புக்குள்ளே வர முடியும். இது இல்லைன்னா யார் ஒன்றாலும் பண்ணலாங்கிற இது வந்துட்டு நல்லா இருக்காது. அப்போ சில சீனியர் டெக்னீஷியன்ஸுக்கு, அது டைரக்டராக இருந்தாலும் கேமராமேனாக இருந்தாலும் எடிட்டராக இருந்தாலும் கொஞ்சம் சின்ன நிர்வாகத்து மேலே சின்ன சின்ன வருத்தங்கள் வர வாய்ப்பு இருந்தது. அது இப்போ சரி பண்ணிவிடுவோம். இப்போ நீங்களும் தயவுசெய்து மெம்பர்ஸ் சீனியர்ஸாக இருக்கிறவங்க அது அக்ரிமெண்ட் போட்டு ஒர்க் பண்ணுங்கள். நாங்களும் சொல்லிகிட்டே இருக்கோம், நீங்கள் அக்ரிமெண்ட் வரலன்னு நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணீங்கன்னா கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டாம், நீங்கள் சொன்னால் தானே நாங்கள் கேட்க முடியும். சார் எனக்கு அக்ரிமெண்ட் வரல, அதை வாங்கி தர வேண்டிய வேலை நீங்கள் வாங்கவே வேண்டாம், சங்கம் வாங்கவே வேண்டாம், சம்மையில் நாங்கள் வாங்கி தரோம்னு சொல்லி 5 வருஷம் ஆயிடுச்சு. யாரும் வந்து கடைசி நேரத்தில் கம்ப்ளைண்ட் வர்ற வரைக்கும் எங்களுக்கு வந்து இல்லை சார் நான் சைன் பண்ணி கொடுத்துட்டேன் சார் இன்னும் அவங்க வரல. தயாரிப்பாளருக்கும் தெரியுதில்லை, அக்ரிமெண்ட் போட்டால் நல்லதுங்கிறது அவங்களுக்கும் தெரியுதில்லை. அதனால் நிச்சயமாக இந்த முறை நம்ம வந்து அதுக்கு முன்னாடியே நம்ம மறுசீரமைப்பில் கையெழுத்து போட்டிருக்கோம். அக்ரிமெண்ட் இல்லாமல் ஒர்க் பண்ண மாட்டோம், அக்ரிமெண்ட் இருந்தால் தான் எல்லா அக்ரிமெண்ட்டும் FFCக்கு வந்தால் தான் நாங்கள் ஷூட்டிங் போவோங்கிற கண்டிஷனோடு நம்ம வந்து இந்த வாட்டி கையெழுத்து போட போகிறோம். அதனால் நிச்சயமாக உங்களுடைய கோரிக்கை வந்து ஏற்கப்படும். மற்றபடி உங்களுக்கு என்னென்ன உதவிகள் தேவைப்படுதோ, இப்போது இங்கே என்னென்னா அண்ணன் லேகத்து ஆரம்பித்து வச்சார், அந்த மற்றவங்களை இங்கே வந்தவங்களை பாராட்டுங்கன்னா என்னை பாராட்டும் போது உண்மையாக எனக்கே கூச்சமாக இருக்குது. அது சில நேரங்களில் உண்மையாக இருக்கலாம், ஆனால் மேடையில் வச்சுக்கிட்டு அவ்வளோ நானே கூச்சப்படுற அளவுக்கு. அதில் அண்ணன் தீனா ஒரு படி மேலே போய் அது என்னென்னா, எங்களை பொறுத்த வரைக்கும் தயாரிப்பாளர் சங்கம் தான் எங்களுக்கு முதலாளி, அவங்க சொல்கிறத நாங்கள் செய்யணுங்கிற மனநிலையை நான் FFC கொண்டு வந்து சேர்த்துட்டேன். முன்னாடி அவங்க சொன்னாங்க இல்லையா, முன்னாடி FFCயை பார்த்து பயம் இருந்தது, இப்போ FFCயை பார்த்து ஒரு மரியாதை இருக்குது, அவ்வளோதான். நான் வந்து ஒரு பெருசாக வந்து ஒன்றும் பண்ணுறதில்லை. எல்லாரும் ஏன்னா எல்லாரும் சொல்கிறதுலேயும் ஒரு நியாயம் இருக்கும். என்னோட இது என்னென்னா எல்லாரும் சொல்கிறதையும் கேட்கணும். இல்லை அவங்க பேசுனாவே அவங்க பேசுகிறத நம்ம கேட்டாவே அவன் பிரச்சனை தீர்ந்து போயிடும். அதனால் அவங்க பிரச்சனை கேட்போம். அப்புறம் அவங்க எல்லாருமே உள்ள வச்சுப்போம். இப்போ வந்து நம்ம FFCயில் வந்து இவர் சொன்னார்ல, செந்தில் சொன்னார் இல்லையா, 14 பேர் தான் நிர்வாகிகள். ஆனால் நான் என்னென்னா 23 எல்லாரும் வர சொல்லு, எல்லோரும் உட்காருவோம், எல்லோரும் பேசுவோம். ஏன்னா எல்லாருக்குமே நம்ம இருந்து அந்த ஒரு முடிவு எடுத்தால் அது சரி, நம்ம இல்லாத முடிவை சரியாக எடுத்திருந்தா கூட அதில் ஒரு குறை கண்டுபிடிப்போம். அதனால் என்னோட இது என்னென்னா எல்லாரும் கூப்பிடுப்பா சார், அவங்களாம் வந்து ஒன்று கேட்டுப்போம், பரவாயில்ல கேட்குறோம், அதில் ஒரு 1/2 hour 1 hour லேட்டானா பரவாயில்ல, முடிவு எடுத்தப்படும் அவங்க குறை சொல்லிட்டு இருப்பாங்க. அதை நிறைவு பண்ணுறதுக்கு 2 வாரம் 3 வாரம் ஆகிடும். அதை விட ஒரு 1 hour 1/2 hour போனால் பரவாயில்ல, சாமிநாக்கு சலிச்சுப்பாரு, என்ன சார் எல்லாரையும் கூப்பிடுங்கிறீங்களே, பரவாயில்லப்பா வேணுமோ வேணாமோ எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சுக்க, நம்ம திட்டத்தை முதல்ல சொல்லுவோம். முதல்ல இவங்கள கன்வின்ஸ் பண்ணிட்டோமா, இவங்க முதல்ல தெளிவாயிட்டாங்கன்னா அவங்க சங்கத்தை சரி பண்ணிப்பாங்க. இவங்க தெளிவு இல்லாமல் இருந்தாங்கன்னா சங்கத்தில் ஒருத்தவங்க கேள்வி கேட்கும்போது அவங்களுக்கு தெரியாது, அப்போ FFCக்கு அவங்களுக்கு ஒரு முரண்பாடு வரும். இப்போ வந்து சில பேர் சொன்ன மாதிரி நிச்சயமாக தயாரிப்பாளர்களுக்கு ஒரு பிரச்சனைனா கூட நம்ம வந்து அது சரி கூட இருந்து சரி பண்ணி தரக்கூடிய ஒரு நிலைமையில், அவங்க நம்புகிற நிலைமையில், அவங்க நம்புகிற நிலைமையில் இப்போ வந்து ஒரு விரிசல் வந்தது. அது சண்டை போடலாம், சண்டை போட்டு நீயா நானும் காமிக்கலாம், ஆனால் அது பெரிய விஷயம் இல்லை. இப்போ நட்பு அடிப்படையில் இப்போ நம்ம இல்லாமல் அவங்க செயல்பட மாட்டாங்க, அவங்க இல்லாமல் நம்ம செயல்பட மாட்டோம். அப்போது நட்பு தான் இங்கே பெருசு. நட்போடு இருக்கிற வரைக்கும் சின்ன சின்ன தப்புகள் இருந்தாலும் மன்னிக்கப்படும், பரவாயில்ல, வாய் வார்த்தைகளை பேசிக்கலாம். அப்படி இல்லாமல் இருந்தால் நீயா நானான்னு பார்க்க ஆரம்பிச்சோன்னு வச்சுங்களேன், இது வந்து விரிசல் வந்துகிட்டே இருக்கும். அதனால் ஒவ்வொரு தடவை மீட்டிங் நாங்கள் FFCயில் மீட்டிங் போடும்போது தயாரிப்பாளர் தான் நம்மளுடைய முதலாளிங்க,
அந்த முதலாளிங்க நல்லா இருந்தால் தான் நம்ம வாழ முடியும் அப்படிங்கிறத பேசிட்டு தான் நான் வந்து பேச ஆரம்பிப்பேன். ஏன்னா என்ன இன்னைக்கு இருக்கிற இண்டஸ்ட்ரியில் ஒரு படம் எடுக்கிறதுங்கிறது மிக மிக சிரமமான விஷயம். இப்போது நாகராஜ் சார் இருக்கார், அவர் படம் எடுத்திருக்காரு, அவர் தெரிஞ்சிருக்கும். நேஷனல் பார்ட்டியான பாஜகவை வந்து மேய்க்கிறது பெரிய விஷயம் இல்லை, எங்களை மேய்க்கிறது ஒரு பெரிய விஷயம் அப்படிங்கிறது தெரியும். அப்போ அந்த நேரத்தில் ஒரு தயாரிப்பாளர் வந்து இப்போ சிரமமான நேரத்தில் இப்போ கதிரேசன் சும்மா சொன்னார் இல்லையா, 70% இல்லை 90% படங்கள் வந்து லாஸில் தான் இருக்குது. அப்போ முன்னாடி வந்து என்னென்னா நானே ஒரு 11 படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். என் படத்தில் சம்பளம் வந்து 3 படத்துக்கு 4 படத்துக்கு வாங்கிட்டு போனவங்களாம் இருக்காங்க. நாங்கள் அவுட்டோர் போகும்போது லைட்மேனோ டெக்னீஷியனோ அவன் பேட்டா கொடுத்தா வாங்க மாட்டாங்க. சார் மெட்ராஸ் வந்து வாங்கிக்கிறோம் சார், நீங்கள் கொடுத்தா செலவாயிடும் சார்னு. ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை, இன்றைக்கி ஈவினிங்கே கொடுத்துருவோம், நாளைக்கு சொல்லாமலாம் போயிட்டான்னா இந்த பேட்டா வராமல் போயிடுங்கிற பயம் இன்றைக்கி வந்துடுச்சு. அப்போது ப்ரொடியூசரோட நிலைமை வந்து நித்திய பூரண ஆயுசு நித்திய கண்ட மாதிரி. எல்லாரும் சார் சொன்னார் இல்லையா நாகராஜ் சார், இது வந்து ஒரு தேன்கூடு மாதிரி, புது புது தேனீக்கள் வந்துகிட்டே இருக்குது. அந்த பழைய தேனி இருக்கிறதே இல்லை. நான் ஒரு 11 படம் எடுத்தேன், இப்போ இருக்கிற ப்ரொடியூசர் 11 படம் எடுத்தாருன்னா இண்டஸ்ட்ரி நல்லா இருக்குன்னு அர்த்தம். இப்போ இருக்கிற ப்ரொடியூசர் ஒரு படம் எடுக்கிறாரு, அத்தோட போயிடுறாரு, அடுத்த படம் அவர் எடுக்கிறது இல்லை, அவர் செத்து போயிடுறாரு, அடுத்த ஒருத்த வரான், அவன் செத்து போயிடுறான். அப்போ புது புது ஆளுங்க வந்துட்டே இருந்தால் அப்போ 4 ஆள் இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுறது? அப்போ இந்த இண்டஸ்ட்ரியை பாதுகாக்கிறது நிறைய தடவை நான் சொல்லியிருக்கேன். இந்த இண்டஸ்ட்ரி நான் வந்து 40 வருஷம் ஆயிடுச்சு, இங்கே இருக்கிறவங்க பெரும்பாலோர் வந்து 30-40 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் தயாரிப்பாளர் 30 வருஷம் 40 வருஷம் இருக்கிறவங்க கிடையவே கிடையாது, யாரோ ஒருத்தர் 2 பேர் தான் இருக்கான். அப்போ இந்த இண்டஸ்ட்ரி யாரோடது? நம்மளோடது. இந்த இண்டஸ்ட்ரி நம்மளோடது. இதை பாதுகாக்க வேண்டிய கடமை நம்மளுக்கு தான் இருக்குது. இந்த இண்டஸ்ட்ரியில் நம்ம தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், அவங்க வாழ்கிறத விட நம்ம தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அப்போ இதை பாதுகாக்கணுங்கிற அந்த எண்ணத்தை நான் வந்து பெப்சி கொண்டு வந்து ஒவ்வொருத்தரையும் அரவணைச்சி அவங்களுக்கு விளக்கி சொல்லி நம்ம வந்து சண்டை போட வேண்டாம், சமாதானமாக போகலாம், தயாரிப்பாளர் நல்லா இருந்தால் தான் நம்ம வாழ முடியும் அப்படிங்கிறது வந்து பேசிக்கணும். வந்து இன்றைக்கி வந்து பெப்சிக்கு வந்து ஒரு நல்ல பேரோடு இருக்குது. அதுபோல் வந்து இன்றைக்கி வேறு யாரும் சொன்னாங்க, அசோக் மேத்தா வந்து சிவா சார். உண்மையாக வந்து இப்போ அசோக் மேத்தா வந்து வந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சேன். ஏன்னா என்னோட இப்போ நம்ம இது இன்னைக்கு இந்த இண்டஸ்ட்ரியில் ஒரு சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி மாதிரி இந்த நம்ம இப்போ சினிமாவை மாற்றத்துக்கு உண்டான முயற்சியை நாங்கள் யோசிச்சுட்ருக்கோம். அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு கொஞ்சமே டெக்னீஷியன்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ சில பேர் புரியாது, அப்போ இது செயல்படுத்தினா நல்லாயிருக்கும். அதில் அசோக் மேத்தாவோட பங்கு மிகப்பெரிய பங்கு. அதனால் வந்து அவர் வந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சேன். அப்போது கோபி கூப்பிட்டு சொன்ன, கோபி ஒரு ஃபார்ம் பண்ணி பழனி கூட முன்னாடி இருந்தால் அவன் நல்லவன் தான். ஆனால் சில நேரங்களில் வந்து பேசிட்டே இருப்பான், முட்டாள்தனமாக பேசிகிட்டே இருப்பான். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் இருந்தான், நட்போடு தான் இருந்தான், அது ஒரு சகோதரன் மாதிரி தான். ஆனால் இது என்னென்னா ஒரு டெக்னிக்கலாக வந்து இன்றைக்கி சினிமா மாறிக்கிட்டு இருக்கு. அப்போ டெக்னாலஜி தெரிஞ்சவங்க கொஞ்சம் பேர் இருந்து அதை செட் பண்ணால் அந்த இண்டஸ்ட்ரி நல்லாயிருக்கும். அந்த வகையில் இந்த வந்திருக்கிற யூனிட் இப்போலாம் பார்த்தா ஒரு 2-3 லேடிஸ் வேறு வந்திருக்காங்க. படத்தொகுப்பாளர்களை வந்து பெண்கள் பார்க்குறதே ரொம்ப அபூர்வமாக இருந்து, அந்த நிர்வாகத்தில் வந்து பெண்கள் வந்திருக்கிறது வந்து மிக சந்தோஷமான விஷயம், நல்ல ஆரோக்கியமான விஷயம். அவங்க முன்னாடி மேடையில் கூட பார்த்தவங்க, நிர்வாகி தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க முதல் நாள் நிகழ்ச்சிகளோட பார்த்தேன். இவங்க சிறப்பான இதுக்காக பண்ணியிருந்தாங்க, அவங்க வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். உங்களுக்கு வேறு எதுவும் என்ன மாதிரி இப்போ நீங்கள் 2 கோரிக்கை சொன்னீங்க, நிச்சயமாக உங்கள் சம்பளம் பேசும்போது அந்த 2 கோரிக்கை, ஒன்று அக்ரிமெண்ட் இல்லாமல் இனிமேல் யாரும் வேலை செய்ய முடியாது, அந்த கோரிக்கை 100% நிறைவேற்றுவோம். சம்பள பிரச்சனை எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் பேசி அதுக்கு உண்டானது சொல்லுவோம். அப்புறமா இன்னொரு சொன்னாங்க, இப்போது ஸ்பாட் எடிட் பண்ணாங்க சார், ஸ்பாட் எடிட் பண்ணால் அதை நாங்கள் யூஸ் பண்ணுறதில்ல சார் அப்படின்னு வந்து கோபி என்கிட்ட சொன்னார் பேசும்போது. அதை வந்து மாற்றணும் நம்ம. ஏன்னா ஸ்பாட் எடிட் பண்ணாவே அது வந்து ஒரு 50% ஒர்க்கு முடிஞ்ச மாதிரிங்கிற ஒரு நிலையை கொண்டு வந்துட்டா நம்ம கண்ட்ரோல் இல்லாமல் யாரோ ஒர்க் பண்ணுறாங்க. ஸ்பாட் எடிட் பண்ணுறத கொஞ்சம் நம்ம தரக்குறைவாகவோ இல்லை கேவலமாகவோ முன்னாடி கொஞ்சம் பேர் நினச்சிட்டு இருந்தாங்க. அது ஒரு அப்படி கிடையாது. ஸ்பாட் எடிட்டுங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ணுற மாதிரி, அந்த ஸ்ட்ரக்சர் அப்படியே இதில் ஃபிட் பண்ணுற மாதிரி இருந்தால் நம்மளுடைய 50% ஆஃப் ஒர்க் குறையும். அப்போ ஸ்பாட்லேயே வந்து டைரக்டரோ இல்லை கேமராமேனோ இல்லை வந்து ஸ்டன் மாஸ்டரோ இல்லை டான்ஸ் மாஸ்டரோ இருந்து அதை வந்து ஒரு 90% இல்லை 80% வந்து பக்கா பண்ணுற மாதிரியான ஒரு இது பண்ணிட்டோமா இந்த ஒர்க்கெல்லாம் குறைஞ்சி போயிடும். அப்போ ஒரு நாள் ரஷ்ஷை டைரக்டரோ கேமராமேனோ பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஒரு 30-40 நாள் ரஷ்ஷை பார்க்கறதுங்கிற போது அவங்க நிச்சயமாக பார்க்க மாட்டாங்க, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்க்க மாட்டாங்க. அப்பயே பார்த்து எடிட் பண்ணி அதை வந்து பர்ஃபெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அதை வந்து ஆஃப்லைனில் பண்ணுறோம் சார், இது ஆன்லைனில் பண்ணும்போது மேட்ச் ஆகாது, புதுசாக மறுபடியும் நாங்கள் பண்ணுறோம். அந்த டபுள் வேலையை பண்ணாமல் அது ஒரே வேலையை பண்ணுறதுக்கு அது டெக்னிக்கலாக என்ன பண்ண முடியுமோ அதை வந்து புதுசாக வந்து நிர்வாகி பண்ணிங்கன்னா நிச்சயமாக
உங்களோட வேலை ஒரு 50% குறையும். மற்றபடி ஃபெஃப்சியிலேருந்து உங்களுக்கு உண்டான அனைத்து உதவிகளையும், இல்லை உதவின்னு சொல்ல முடியாது, உரிமைகளையும் வந்து நாங்கள் பெற்றுத் தருவதில் எந்த விதமான தயக்கம் எங்களுக்கு இல்லை. எப்படி நீங்கள் வந்து ஃபெஃப்சிக்கு வந்து ஒரு வலதுகரமாக இருக்கீங்களோ அதுபோல் ஃபெஃப்சியும் வந்து படத்தொகுப்பாளர் சங்கத்துக்கு வந்து ஒரு நல்ல நண்பனாக, உற்ற தோழனாக உரிமைகளை பெற்றுத் தருவதில் ஒரு சிறந்த நிர்வாகமாக இருந்து பெற்றுத் தருவோம் என்று கோரி, இதில் சின்ன சின்னதாக யாராவது வந்து ஏதாவது வந்திருக்கவங்க ஏதாவது கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு கொஞ்சம் ஏதாவது பேசியிருந்தால், அதில் ஏதாவது தவறான வார்த்தை இருந்தால் அதை பெருசு பண்ணாதீங்க. இது ஒரு நல்ல விழா. அதில் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு ஏதாவது சொல்லியிருந்தாங்கன்னா அதெல்லாம் டெலீட் பண்ணிவிட்டு, எப்படி வந்து எடிட்டிங்கில் நம்ம என்ஜியெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ஓகே ஷார்ட்டை மட்டும் வச்சுக்கிறோமோ அதில் இதில் ஏதாவது என்ஜி இருந்தால் அதை ரிமூவ் பண்ணிவிடுங்க. நல்ல விஷயத்தை நல்ல படமாக கொண்டு போகிறதுல வந்திருக்க பத்திரிகையாளர்களோ இல்லை நண்பர்களோ நீங்கள் எங்களுக்கு உதவி பண்ணணும்னு கேட்டு, இந்த விழா மிக சிறப்பாக நடந்திருக்கு. இது வரைக்கும் இவ்வளோ நேரம் பொறுமையாக எங்கள் ஆட்கள் உட்காந்துருக்காங்க. 23 சங்கமாக வந்தவொன்னே அப்படியே வந்து சுடு தண்ணி காலில் ஊற்றுற மாதிரி எழுந்து உட்காருவாங்க. ஆனால் எல்லோரும் உட்காந்துருக்காங்க. இனிமே வந்து சாமிநாதன் பொறுப்பு எடுத்துக்கிட்டு, சாமிநாதன் அவர் கூப்பிடுவார். அப்போ வந்து ஒரு இவ்வளோ நேரம் இருந்தோம், அதை வந்து ஒரு 5 நிமிஷம் இருக்கிறதுல வந்து நல்லாயிருக்கும். நாகராஜ் சார் வந்து ஒரு பண்பான தலைவர். என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய அரசியல் பாரு, எனக்கு பாலிசி வைஸ் சில இது முரண்பாடுகள் இருக்குது. ஆனால் நட்பு வகையில் அந்த நாகரிகத்தில் கருநாகராஜன் சார் வந்து மிகச்சிறந்த மனிதர். நம்மகிட்ட பொதுக்குழுக்கு வந்தார் ஒரு தடவை, நம்ம என்னெல்லாம் உதவி வேணும்னு சொன்னார். அந்த உதவி ஒரு தடவை வந்து அந்த அரசாங்கத்தில் இது அந்த பேங்க் லோன் ஒன்று பண்ணானார், பண்ண முடியல. அப்புறம் அவங்களுக்கு வர வச்சு தனிப்பட்ட முறையில் அந்த பணத்தை நான் கொடுக்குறேன், அப்புறமா நீங்கள் கொடுங்க, எனக்கு அது சரியாக நடக்கலை. ஏன்னா சொன்ன வார்த்தையை காப்பாற்றணுங்கிற ஒரு தலைவரை நான் இப்போ தான் பார்த்துருக்கேன். அதுக்கு நாகராஜ் சார் வந்து ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. நம்ம சொன்னோம், அதை வந்து செஞ்சு காமிக்கணும். அது மாதிரி பேசும்போது எங்கே பேசினாலும் அந்த குரலில் வந்து நட்பும் நாகரிகமும் இருக்கும். அது வந்து இன்னைய இதில் வந்து ரொம்ப கம்மி. இன்றைக்கி அரசியலில் அவருக்கு வந்து இந்த விழா தயாரிப்பாளராக வந்தால் கூட அவர் வந்து நமக்கு ஒரு உற்ற தோழன். சிவா சார் சொன்ன மாதிரி, சாமிநாதன் சார் சொன்ன மாதிரி, இப்போ சாமிநாதனோட இது என்னென்னா, அது தெளிவாக சொல்லிடுறேன் சார். சென்சார் போகும்போது ஒரு என்ஓசி, அதாவது வந்து எல்லோரும் சம்பளம் கொடுத்துட்டீங்களா, சம்பளம் கொடுத்த பிறகு சென்சார் கொடுங்க. அதுதான் எங்ககிட்ட லெட்டர் வாங்கணுங்கிறது. நாங்கள் ஒப்புதல் கொடுக்கணுங்கிற அவசியத்தில் நாங்கள் இல்லை. ஒரு எல்லா 23 பேர் வந்துருக்கோம், அக்ரிமெண்ட் இருக்குது, இவங்க எல்லோரும் சம்பளம் கொடுத்துட்டீங்களா, சம்பளம் கொடுத்து என்ஓசி அப்படி வந்தால் நல்லா இருக்குங்கிறது எங்களோட கோரிக்கை. அதில் எந்த அளவுக்கு உங்களால் அது வந்து செயல்படுத்த முடியுமோ நீங்கள் அதை செயல்படுத்தினா எல்லாரோட பிரச்சனையை வந்து நாங்கள் நிம்மதியாக தூங்குவோம். இப்போ வந்து சம்பளம் வந்து கொடுத்த செக் பாஸ் ஆகுமா, படம் வந்து ப்ரொடியூசர் படம் கொடுப்பாரா அப்படிங்கிற ஒரு பயத்தில் எங்களுக்கு வந்து ஒரு 20-30% சேலரி வந்து கட் ஆகிடும். அது வராத கணக்கில் தான் நாங்கள் காந்தி கணக்கில் எழுதி வச்சுருப்போம். இப்போ அந்த என்ஓசி வந்துருச்சுன்னா எங்களுக்கு 100% வந்துடும். அது மட்டும் ஆமாம் ஆமாம் ஒரு அதை வந்து ஓடிடியில் வந்து என்ன பண்ணுறாங்க, அது கார்பரேட் கம்பெனிங்கிறதால அவங்க லீகலாக ப்ராப்ளம் வரும்னு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, என்ஓசி இருந்தால் தான் அது வந்து இது பண்ணுறாங்க. அப்போ ஒரு கார்பரேட் கம்பெனி பண்ணும்போது ஒரு கவர்மெண்ட் தாராளமாக பண்ணலாம். அதை நீங்கள் யோசித்து எங்களுக்கு அந்த நன்மை பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அனைவருக்கும் நன்றி. இன்னும் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பொறுமையாக இருந்து இந்த நிகழ்ச்சி இதே போல் சிறப்பாக நடக்கிறதுக்கு நீங்கள் உதவி பண்ணணும். சாமிநாதன் நீங்களே இருந்து அந்த வேலையை முடிச்சிடுங்க. ஏன்னா அவங்களால பண்ண முடியாது. நீங்கள் அப்போ லிஸ்ட்டு கொடுத்த பிறகு மேலே வந்து அதுக்கப்புறம் போகலாம். எல்லாரும் செக் வந்துடாதீங்க. நன்றி சார்.